கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் முதலாவதாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு சில கேள்வியோடு இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நினைவு கூறக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்க வேண்டியது என்பதில் 2 பொருள் இருக்கும். ஒன்று அப்பம், ஒன்று திராட்சை ரசம். ஸோ இந்த அப்பம் திராட்சை ரசத்தை நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பத்தை பிளப்போம், திராட்சை ரசத்தை பானம் பண்ண போறோம். ஸோ இது எப்படி நம்ம அடையாளமா நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் கிறிஸ்துவ சரீரம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ திராட்சை ரசம் அவருடைய ரத்தம் அப்படின்றத நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன மைண்ட் செட்ல என்ன நினைச்சு நம்ம அதில் கை வைக்கணும்? அது கை வைக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? எதற்காக அதில் கை வைக்கிறோம்? அபாத்திரம் பானம் பண்ணக்கூடாது. அப்படி என்ன பண்ணணும்? கிறிஸ்துவ சிந்தை நமக்குள்ள வரணும். ஓகே, இதை கை வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்மள பரிசுத்தம் பண்ணிக்கணும். ஸோ எதுலேருந்து பரிசுத்தம் பண்ணிக்கணும்? இதில் கை வைக்கும்போது என்ன மைண்டோட கை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் பாவம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு தேவன் என்ன பண்ண போகிறாரு? இந்த வருஷம் இதை கை வைக்கிறதுனால எனக்கு கொடுக்க போகிறார். இனி வரக்கூடிய நாட்கள் நான் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மண்ணில் நம்ம எடுக்கிறோமா? எஸ் ஆர் நோ? அப்படின்னா இன்றைக்கி பாடம் ஏன் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதான ஒரு மண்ணில் இருந்து எடுக்கிறது கரெக்டா அப்படின்றத எந்த மாதிரி ஒரு சிந்தையில் இந்த அப்பம், இந்த திராட்சை ரசம், அப்பம் எதை அடையாளப்படுத்துது, திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது, என்ன சிந்தையில் அதில் கை வைக்கணும், என்ன விஷயத்தை அதுக்கப்புறம் நம்ம செய்யணும், இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுமா இல்லைன்னு எதை செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான பாடமாக நம்ம என்ன பண்ண இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு என்ன சிந்தையில் கை வச்சோமோ அது அப்புறப்பட்ட விஷயமா இருக்கட்டும். பட் இதுக்கப்புறம் நம்ம கை வைக்கக்கூடிய அந்த ஒரு தாற்பயம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தோடு நம்ம ஒத்து இருந்துச்சுன்னா தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார்ன்றதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடத்தின் மூலம் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ransom and sin offering, ஈடுபலி, பாவ நிவாரண பலி. ஸோ ஈடுபலி, பாவ நிவாரண பலி அப்படின்னு 2 பலிகள் பைபிள் நம்ம தானே இருக்குது. ஸோ இந்த 2 பலியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த முக்கியத்துவம் தான் எதோட சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பம், திராட்சை ரசம். அப்படின்னா இந்த அப்பம் திராட்சை ரசம் கை வைக்க போகிறத நம்ம எப்படி அந்த ஈடுபலியும் பாவ நிவாரண பலிக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்குது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறதா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த ஒரு பாடத்தில் 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று ஈடுபலி, இன்னொன்று பாவ நிவாரண பலி. இப்போ ஃபஸ்ட் எதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தனித்தனி தலைப்பு. ஸோ 2 தலைப்பும் தனித்தனியாக பார்த்து இதுக்கு 2த்துக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம்? ஈடுபலிக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஈடுபலி அப்படின்னு சொல்லும் போது இதை என்ன வார்த்தை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஈடுபலியின் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். ransom மெரிட். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்தது என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெரிட், புண்ணியம். அந்த புண்ணியத்தின் மூலமாக என்ன ஆசீர்வாதம் கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்படின்னு இப்போ நம்முடைய கேள்வி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் ஈடுபலி கொடுக்கணும்? யாருக்கு ஈடுபலி கொடுக்கணும்? ஆதாமுக்கு ஈடுபலி கொடுக்கணும். ஏன் ஆதாமுக்கு நம்முடைய ஆண்டவர் கொடுக்கணும்? வேற யாருன்னா கொடுக்கலாம்ல? தேவதூதர்கள், மிருகங்கள் கொடுக்கலாம் இல்லையா? இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ransom சப்ஜெக்ட் தான் கேட்டுட்ருக்கிறேன். இப்போது ஆதாமுக்கு ஈடுபலியை கொடுக்கறதுக்கு ஏன் மிருகத்தினுடைய பலி இல்லை ஒரு மனுஷனுடைய பலி இல்லை பார்த்திங்கன்னா ஒரு தூதருடைய பலி கொடுக்கலாம்ல? ஏன் இயேசுக்கு தான் கொடுக்கணும்? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன். அதான் ஏன் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் யார்? ஆதாம். பரிபூர்ண மனுஷனுக்கு என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவன் கொடுத்தா என்ன ஆகிடும்? ஈடு பலியாகும். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு பரிபூர்ண மனுஷனாக இருந்தது?
ஆதாம் பரிபூர்ண மனுஷனாக இருந்தால், பரிபூர்ண மனுஷனாக இருந்த ஆதாம் அவரை மீட்கணும்னா ஒரு பரிபூர்ண மனுஷன் ஜீவன் கொடுத்தா என்ன ஆகிடும்? போயிடும். கரெக்டாக இல்லைங்களா? அதுதானே நீதி, நியாயம். அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செய்யணும்னா இந்த ஈடுபலியை ஒரு பரிபூர்ண மனுஷன் கொடுத்துட்டாருன்னா யாருக்கு விடுதலை கிடைச்சிரும்? ஆதாமுக்கு விடுதலை பண்ண கிடைச்சிரும். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனார் பார்த்தீங்களா? கீழ்ப்படியாமல் போகும்போது 2 ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிட்டார். அது என்ன 2 ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் அந்த கனியை சாப்பிடும்போது, ஆக்சுவலாக ஃபாண்ட் எல்லாமே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், மாறி இருக்கு. சரி, ஓகே. ஆதாம் ஃபஸ்ட்டு ஏதேன் தோட்டத்தில் அந்த கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிடும்போது, கீழ்ப்படியாமக்குள்ளே போகும்போது, பாவத்துக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிட்டார். சட்ட ரீதியான சிக்கலை ஏற்படுத்திட்டார். என்ன சட்ட ரீதியான சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருக்கிற ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால, பாவம் செஞ்சதுனால என்ன வந்துடும்? அந்த தண்டனை தான் எது? மரணம். கரெக்டாக இல்லைங்களா? பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. இப்போ என்ன சிக்கல் வந்துச்சு? சட்ட ரீதியான சிக்கல். அவர் பரிபூர்ண மனுஷனாக இருந்தால் கீழ்ப்படியாமல் போனதுனால, பாவம் செஞ்சதுனால என்ன வந்துச்சு? அவருக்கு மரணம் வந்துச்சு. ஸோ இது அவர் பண்ண முதல் தவறு. அவர் பண்ண தவறுக்குள்ள முதல் ப்ராப்ளம். ஆனால் 2வது ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி கீழ்ப்படியாமல் போனதன் மூலமாக மரணம் மட்டும் வரல, அவருக்கு மட்டும் மரணம் வரல, அவர் மட்டும் பாவம் செய்யலை. யாரெல்லாம் பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஸோ நம்ம தெளிவாக தெரியாத அந்த ஒரே மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாம்னால என்ன வந்துச்சுன்னா பாவத்தினாலே மரணம் வந்துச்சு. அவர் மட்டும் பாவம் செஞ்சாரா? அவர் மட்டும் மரணத்துக்குள்ளே போனாரா? இல்லை. அடுத்தது யாருக்கு வந்துச்சு? அடுத்த வசனம் வாசிங்க. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்படின்னா இப்போ ஆதாம் மட்டும் இல்லை, என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே பாவம் செஞ்சு. இப்போ 2வது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு, நடைமுறை சிக்கல் வந்துச்சு. என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் பரிபூர்ண மனுஷனாக இருக்கிற ஆதாம் கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்சனால மரணத்துக்குள்ளே போயிட்டார். அந்த மரணம்ன்ற தண்டனை வாங்கிட்டார். அவர் மட்டும் வாங்கினார், அந்த ஒரே மனுஷன் மட்டும் வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது சட்ட ரீதியான சிக்கலை உருவாக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவரோட சந்ததியில் வர்ற ஒவ்வொருத்தருடைய சிந்தையிலையும் அவருடைய சுபாவத்திலையும் எது உள்ளே போய் கலந்துச்சு? ஒவ்வொரு தனி நபருக்குள்ளே என்ன கலந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாவம். அந்த பாவத்தினுடைய சுபாவம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கலந்துச்சு. இப்போது இந்த ஒரு ஆதாம்ன்ற மனுஷனை ஒருத்தனை மீட்டு எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஆதாம் பண்ண அந்த மரணத்துக்குள்ளே போன அந்த மரணத்துலேருந்து மீட்டு எடுக்கணும். 2வது அந்த மரணத்தில் மீட்டெடுக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோசமான சுபாவம், மோசமான கேரக்டர், மோசமான பாவம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளே வந்துச்சா இல்லையா? அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்? எடுக்கணும், வெளியே எடுக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த 2 விஷயத்தையுமே செஞ்சால் மட்டும்தான் இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒட்டுமொத்த மனுக்களும் என்ன கண்டிஷன் வர முடியும்? பர்ஃபெக்ட் கண்டிஷன் என்ன பண்ணுமா வர முடியும். அப்படின்னா ஆதாம் மட்டும் பர்ஃபெக்ட் கண்டிஷன் வெளியே எடுத்துட்டா, மற்ற மனுக்குலத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பாவமான சிந்தையும் தனி நம்பர் ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன உருவாயிடுச்சு? பாவம். அந்த பாவத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த குணலட்சணம் ஒவ்வொரு தனி நபருக்கு என்ன பண்ணிச்சு மாதிரி உருவாயிடுச்சு. அப்படின்னா இப்போ ஆதாம் மட்டும் வெளியே எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆதாமை மட்டும் வெளியே எடுத்தால் மட்டும் போதாது, ஆதாமுடைய மனுக்குலத்தில் இருக்க ஒவ்வொரு தனி நபருக்குள்ளே இருக்கிற பாவத்தை என்ன பண்ணணும்? வெளியே எடுக்கணும். இந்த விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சாதான் ஒட்டுமொத்த மனுக்குலமே பர்ஃபெக்ட் ஹியூமன் கண்டிஷனாக பண்ண முடியும், வர முடியும். புரிஞ்சுச்சிங்களா? அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். ஆதாம் கீழ்ப்படியாமல் போனால, பாவத்துக்குள்ளே போனால என்ன வந்துச்சு? அவருக்கு மரணம் வந்துச்சு. இப்போ அந்த மரணத்துக்குள்ளே போன அவரை மீட்கிறதுக்கு என்ன பண்ண? ஒரு பரிபூர்ண மனுஷன் ஜீவனை கொடுங்க. அதான் நியாயப்பிரமாணத்தில் தேவன் வச்சுருந்த அந்த ஒரு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு ஜீவன். ஜீவன் இழந்துட்டாரு, ஜீவன் கொடுத்துட்டா யார் வெளியே வந்துடுவா? ஆதாம் என்ன பண்ணுவார்? வெளியே வந்துடுவார். அதான் நம்ம பார்க்குறோம். பாவம் உள்ள மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் பாவம் உள்ள மனுஷன் ஆயிட்டார். இப்போ அந்த பாவமுள்ள மனுஷனை மீட்கணும்னா ஒருத்தர் பாவம் இல்லாதவர் என்ன ஆகணும்? பலி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் உள்ள மனுஷன் தான் ஆயிடார் வெளியே.
வந்துடான்னு பார்க்குறோம். இப்போ இந்த பாவம் உள்ள மனுஷனை மீட்கிறதுக்கு பாவம் இல்லாத மனுஷனா யார் வர்றது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. எப்படி வராரு? இது யாருன்னா தேவன் புஷ் பண்ணாரா நீ தான் போய் ஆகணும்னு? எப்படி வந்தாருங்க? அவரே வாலண்டியரா நான் இந்த ஒரு பாவ நிவாரண நான் இந்த ஆதாமுடைய பாவத்தை மரணத்திலிருந்து மீட்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வந்தார். அதான் நம்ம வசனம் வாசிக்கணும், ஆல்ரெடி தெரிஞ்ச வசனம் தான். இதோ அடியேன் இருக்கிறேன், என்ன பண்ணுங்க என்னை அனுப்புங்க அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாலண்டியராக வந்திருக்கிறாரு. பரிபூர்ண மனுஷனை இழந்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போன ஆதாமை மீட்கிறதுக்கு ஒரு பரிபூர்ண மனுஷனாக வர்றதுக்கு. அப்படின்னா இந்த ஒரு வேலையை யார் தான் வந்து செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மீட்கும் பொருளை கொடுத்து என்ன பண்ணாருங்க வந்தார் நாம் பார்க்குறோம். அப்படின்னா மீட்கும் பொருள் கொடுத்துட்டாருன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விலை கிரயம், விலை கொடுத்து வாங்கக்கூடிய கிரயம் என்னது மீட்கும் பொருள். இந்த ஒரு விலையை யார் கொடுக்க வந்தது? நம்முடைய ஆண்டவர் கொடுக்க வந்தது. அதான் ரேன்சம் நம்ம சொல்கிறோம். விலையை கொடுத்துட்டாருன்னா அந்த மனுக்களும் அந்த அந்த மனுஷன் என்ன ஆகிடுவார்? அந்த விலையின் மூலமாக மீட்கப்பட்டுருவார். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். போயிட்டு வர என்ன பண்ண முடியும்? விடுதலை பண்ண முடியல. ஏன்னா அவர் என்ன பண்ண குற்றவாளி ஆகிட்டார். இப்போ அந்த குற்றமே செய்யாத ஒருத்தர் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மனுஷனுடைய குற்றத்தை நான் ஏற்றுக்கிறேன், நான் ஜெயிலுக்குள்ளே போயிடுறேன், என்ன பண்ணுங்க அந்த மனுஷனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அப்படி ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாருன்னா இந்த மனுஷன் என்ன பண்ணிடுவாங்க? விடுதலை பண்ணிடுவாங்க. இந்த ஏற்றுக்கின மனுஷன் என்ன பண்ணுவார்? அந்த தண்டனைக்குள்ளே போயிடுவார். அப்படி போகும்போது எந்த மனுஷன் ஆல்ரெடி தப்பு பண்ணியிருந்தாரோ அவர் என்ன ஆகிடுவார்? விடுதலை ஆகிடுவார். அப்படி விடுதலை ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் யாரை பார்க்க தேவையில்லை, குற்றவாளியை பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த குற்றத்தை யார் எடுத்துக்கிறது? இன்னொரு மனுஷன் அப்படி எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டார். இப்படி ஃப்ரீ பண்ணி விடுறாரு இல்லைங்களா? ஒரு மனுஷன் தப்பு பண்ண மனுஷனை தப்பு பண்ணாத ஒருத்தர் அந்த குற்றத்தை ஏற்றுக்கிட்டு விடுதலை பண்ணி விடுறாரு பார்த்தீங்களா? இதுதான் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரேன்சம் பண்ணக்கூடிய வேலை. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு தப்பு பண்ணவருக்கு விலை நிர்ணயிக்கணும். அந்த நிர்ணயித்த விலையை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி பே பண்ணும். அந்த விலையை பே பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன ஆகிடுவார்? ரிலீஸ் ஆகிடுவார். இந்த ஒரு வேலையை யார் செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அவர் என்ன பண்ணல, புஷ் பண்ணல. யாரே வந்தது அந்த ஜீவன் யார் தான் கொடுக்க முடியும்? அவர் தான் கொடுக்க முடியும். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னு அந்த ஜீவனை கொடுக்கறதுக்கான உரிமை யார்கிட்ட தான் இருக்கு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இருக்குது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரிபூர்ண மனுஷீக ஜீவனை கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அந்த ஜீவனை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஜீவன், அந்த ஆதாமுக்கு மீட்கும் பொருளாக கொடுக்குற அந்த ஜீவன் எப்போ போச்சு அவருடைய லைஃப்லேருந்து? அதான் அதான் அந்த ஈடுபடு எப்போ அவர்கிட்ட உயிர் போச்சுன்னு கேட்குறேன். எப்போ உயிர் போச்சு? நீசான் 14ஆம் தேதி சிலுவையில் என்ன பண்ணணும்? உயிர் போச்சு. இதுக்குள்ளே நம்ம இன்னும் டீப்பாக போக போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா பரிபூர்ண மனுஷன் ஜீவன் இழந்து போனதுக்கு நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் நீசான் மாதம் 14ஆம் தேதி ஜீவன் கொடுத்தார் பார்த்தீங்களா? அப்படி கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபூர்ண மனுஷனுக்கு ஜீவன் கொடுக்கும்போது ஆதாம் என்ன ஆயிட்டார்? ரிலீஸ் ஆயிட்டார். அப்படின்னா இந்த இடத்துல எது பே பண்ணியாச்சு? அந்த விலைக்கரத்தை என்ன பண்ணா பே பண்ணியாச்சு. அப்படின்னு இப்போ நம்முடைய கேள்வி, இந்த ஜீவனை நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் இயேசு கொடுக்கணுமா? பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு எப்பவே கொடுத்துருக்கலாம். அவர் ஒரு 30 வயசு ஆனார் இல்லையா? அப்போவே என்ன பண்ணிட்டுக்கலாம்? அவர் பரிபூர்ண மனுஷன் தானே பூமியில் வரும்போது. அவர் பரிபூர்ண மனுஷன் ஒரு ஜீவன் இருந்துச்சு இல்லையா? அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து எப்பவே கொடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு 30 ஏஜ் ஆகுதுங்களா? 30 ஏஜ் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பரிபூர்ண மனுஷன் ஜீவன் என்ன பண்ணிடுறேன் கொடுத்துறேன்னு சொல்லி மறிச்சிருந்தாருன்னா எது
பே பண்ணிட்டு இருக்கோம்? ஆதாம் பரிபூர்ண மனுஷன் ஜீவன் இருந்ததை கிறிஸ்து ஜீவன் கொடுத்துட்டாருன்னா அந்த பரிபூர்ண மனுஷனுடைய அந்த ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடும், முடிஞ்சிருமா? எப்பயே பண்ணியிருக்கலாம், இதை எப்பயே பண்ணியிருக்கலாம். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவனை கொடுத்துருந்தா எது செட்டில் ஆகிட்டு இருக்கோம்? ஆதாமுடைய அந்த பரிபூர்ண மனுஷனுடைய அந்த ஒரு மரணத்துக்குள்ளே போன அவரை மீட்கிறதுக்கான அந்த மீட்கும் பொருள் செட்டில் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் செட்டில் ஆகிட்டு இருந்தால் கூட எந்த ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகிருக்கும், சட்ட ரீதியான ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகிருக்கும். ஏன்னா வசனம் வாசிக்கலாம், 1 யோவான் 2 வசனம். 1 யோவான் 2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்துருந்தாருன்னா, அவர் உயிர் கொடுத்துருந்தாருன்னா, அந்த ஒரு ஆதாமுக்கான சரிநிகர் சமான விலையை ஆயிட்டிருக்காதா? அது எப்போவே கொடுத்துருக்கலாம். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 நாள் கழித்து கொடுத்துருக்கலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சுன்னு பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். இப்போ அடுத்த கேள்வி, அப்படி ஜீவனை கொடுத்தா போதும், கரெக்டாக? அதுதானே ஜீவனுக்கு ஜீவன். ஆனால் என்னோட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுக்கறதுக்காக வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஜீவனை நீசான் மாதம் 14 ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 3.5 வருஷம் அவருக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், வலி, வேதனை, கஷ்டம், ஏமாற்றம், துரோகம், இதெல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுபவிச்சு வேதனைப்பட்டு வலியோட என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செத்துருக்கிறார். இப்படி தான் கொடுக்க சொல்லுதா ரேன்சம்? ஈடுபலி கொடுக்கணுன்னா பரிபூர்ண மனுஷன் ஜீவன் இழந்துட்டார். அந்த பரிபூர்ண மனுஷனுக்கான ஜீவனை இன்னொருத்தர் பரிபூர்ண மனுஷன் ஜீவனை கொடுக்கணும். எப்போவே கொடுத்துட்டுக்கலாம். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு 30 ஏஜில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அவர் பரிபூர்ண மனுஷன் ஜீவனை கொடுக்குறேன்னு அவர் மறிச்சிருந்தாருன்னா என்ன ஆகிட்டுருக்கோம்? அந்த கணக்கு செட்டில் ஆகிட்டுருக்கும்ல, செட்டில் ஆகிட்டுருக்கோம். ஆனால் அப்படி செட்டில் பண்ணாமல் ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, இவ்வளோ தூரம் ட்ரையல்ஸ் அனுபவிச்சு 3.5 வருஷம் ட்ரையல்ஸ் அதுவும் கடைசியில் உச்சக்கட்டமான பாடுகளுக்குள்ளே போயிட்டு சிலுவையில் மறிக்கணும்? அப்போ ஆனால் ரேன்சம் எது கேட்காது? இதெல்லாம் ரேன்சம் கேட்குதா? இந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லுதா ரேன்சம்? அதுக்கு தேவை தேவன் நீதி சொல்லுது, ஜீவன் பரிபூர்ண மனுஷன் ஜீவன் கொடுத்தா போதும். அதுதான் ரேன்சம் கேட்கும், அதுதான் ரேன்சம் ப்ரைஸ். ஆனால் இப்படி தான் கொடுக்கணும்னு ரேன்சம் கேட்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படின்னா ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்பத்தில், கஷ்டத்தில், பாடுகள் மத்தியில் 3.5 வருஷம் டைமில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளெல்லாம் போயிட்டு ஜீவனை கொடுத்துருக்கணும்? ஏன் கொடுக்கணும்? பாவத்திலேருந்து விடுதலை. ஆதாமை மீட்கணும்னா அவர் உயிர் கொடுத்தா போதும்ல, எதுக்கு இப்படி இவ்வளோ பாடுகள் 3.5 வருஷம்? அப்படின்னா இப்போ என்னோடய கேள்வி, ஃபஸ்ட்டு விஷயம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்துட்டார் இல்லையா? கொடுத்துட்டவர் ரேன்சம் விலையை கொடுக்கறது மூலமாக எது அதனால் செய்ய முடியும், எது அதனால் செய்ய முடியாதுன்னு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேன்சம்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரேன்சம் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேன்சம் ஒரு பர்ஃபெக்ட் மேனுக்கு பர்ஃபெக்ட் மேனை தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அதுதான் ரேன்சம் ப்ரைஸ். அதே நேரத்தில் ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு ஒரு பரிபூர்ண மனுஷன் தான் பண்ண முடியும், கொடுக்க முடியும். அதே நேரத்தில் ரேன்சம் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை உயிர் தெழுப்பி நிற்க வைக்க முடியும். புரியுதுங்களா? ஆதாம் கீழ்ப்படியாமக்குள்ளே போனார், மரணம் வந்துச்சு. இந்த மரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுத்துட்டாருன்னா, அது எப்படின்னா கொடுக்கட்டும், கொடுத்துருந்தாருன்னா அந்த மனுஷனை என்ன பண்ண முடியும், உயிர் தெழுப்பி நிற்க வைக்க முடியும். ஆனால் ரேன்சம்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவம் இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ச்சியாக அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய சந்ததிக்கே பாவம், அந்த சுபாவம் வந்துச்சு பார்த்தீங்களா கேரக்டருக்குள்ளற. அந்த கேரக்டர், அந்த ஒரு பாவமான சுபாவத்தை என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான அந்த பாவத்தை என்ன பண்ண முடியாது, இந்த ரேன்சம் மொத்தமாக என்ன பண்ண முடியாது, வெளியே எடுக்க முடியாது. ரெண்டாவது, இந்த ரேன்சம்னால் என்ன கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய சுபாவத்தை ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் ரேன்சம் மூலமாக டிவைன் தெய்வீக சுபாவத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, ரேன்சம்னால் கொடுக்க முடியாது. அது ஒன்றே ஒன்று மட்டும் தான் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தில் இருக்கிற மனுஷனை என்ன பண்ண முடியும், செத்து போயிட்டு இருக்கிற மனுஷனை உயிர் தெழுப்பி என்ன பண்ண வைக்கும், நிற்க வைக்கும். ஆனால் இந்த ரேன்சம் இல்லாமல் அடுத்த ப்ராசஸ் போக முடியாது. அதுக்காக என்ன நினச்சிருக்க வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேன்சம் இவ்வளோ தான் பண்ணுதா, இது தெய்வீக சுபாவத்தை கொடுக்க முடியாதா, அந்த ஆவிக்குரிய நேச்சர் கொடுக்க முடியாதா அப்படின்றதுக்காக இது என்ன பண்ணிட வேண்டாம், ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு வேண்டாம். இந்த வேலையை செஞ்சாதான் அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ என்னுடைய கேள்வி, இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்துட்டாரு. அந்த கொடுத்ததன் மூலமாக இந்த உலக ஜனங்களை என்ன தான் பண்ண முடியும், மனுக்குலத்தை எழுப்பி நிற்க வைக்க முடியும். கரெக்டாக இல்லைங்களா, எழுப்பி நிற்க வைக்க முடியும். ஆனால் அந்த மனுக்குலத்தில் இருக்கிற எல்லாருடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மோசமான பாவம் சுபாவத்தை மொத்தமாக எடுத்து வெளியே போடுமா, மொத்தமாக என்ன பண்ண முடியாது, வெளியே எடுத்து போடாது. அது எப்போ தான் எடுத்து போடுவார் தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள உயிர் தெழுப்பி வர வச்சு, உலக ஜனங்கள் உயிர் தெழுப்பி வர வச்சு 1000 வருஷம் கொடுக்குறாரா தேவன். அந்த 1000 வருஷத்துக்குள்ளே என்ன வேலை பண்ணுறாரு கிறிஸ்து மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்துக்குள்ளே இருந்த மனுஷனை, மரணத்துக்குள்ளே இருக்க மனுஷன் உயிர் தெழுப்பி அந்த மனுஷனுக்கு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே எது இருக்குது, பாவம், அந்த பாவத்தினால் உருவான சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சுபாவத்தை எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்குள்ளே இருக்கிற எல்லா பாவத்தையும் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து நிவர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் தான் அந்த மனுஷனாவான் பரிபூர்ண மனுஷனாகும். அப்படி இந்த பாவத்தை நிவர்த்தி செய்யணும் பார்த்தீங்களா. அப்படின்னா ரேன்சம் கொடுத்த உடனே, ப்ரைஸ் கொடுத்த உடனே மனுக்குள்ள உயிர் தேர்ந்து வருவாங்களா, வரக்கூடிய மனுக்குள்ள உயிரோடு நிற்பாங்க. ஆனால் நிற்கக்கூடிய மனுஷன் சரீரம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் ஒரு சிந்தை எப்படி இருக்கும், அதே பாவ சிந்தையோடு இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த பாவ சிந்தைக்குள்ளே இருக்கிற எல்லா பாவத்தையும் வெளியே எடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1000 வருஷம். அப்படின்னா இப்போ என்னுடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து ரேன்சம் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டாருன்னா மனுக்குலம் என்ன பண்ண வைக்க முடியும், உயிரோடு எழுப்பி நிற்க வைக்க முடியும். கரெக்டா. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாவ சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா சிந்தையில், அதை என்ன பண்ண முடியாது, வெளியே எடுக்க முடியாது. அதை வெளியே எடுக்கணும்னா யாரால் எடுக்க முடியும் அந்த பாவத்தை வெளியே? ஒருவேளை உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ரேன்சம் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டாருன்னா, அவர்கிட்ட பூமியில் உயிரோடு வந்தார் இல்லையா இயேசு கிறிஸ்து மனுஷனா, எத்தனை ஜீவன் இருந்துச்சு அவர்கிட்ட, எத்தனை ஜீவன் இருந்துச்சுன்னு கேட்குறேன். மனுஷனா அந்த பூமியில் பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் கண்டிஷனில் பரிபூர்ண மனுஷனாக இருந்தார் இல்லையா, எத்தனை ஜீவன் இருந்துச்சு, ஒரே ஒரு ஜீவன் இருந்துச்சு, பரிபூர்ண மனுஷிக்கு தன்மைக்குரிய ஜீவன் தான் இருந்துச்சு. அந்த ஜீவன், ஒரே ஒரு ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவனை ஆதாமுக்கு பலியாக கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எதனா ஜீவன் இருக்குது அவர்கிட்ட? இல்லை. அப்படி ஜீவன் இல்லாத போது மனுக்குலத்தை என்ன தான் பண்ண வைக்க முடியும், அந்த ஒரே ஒரு ஜீவன் வச்சு எழுப்பி தான் நிற்க வைக்க முடியும். ஆனால் அந்த மனுக்குலத்தில் இருக்கிற அந்த பாவத்தை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஒரு வேளை இயேசு கிறிஸ்து ஜீவனை மட்டும் கொடுத்து, இந்த பரிபூர்ண ஜீவனை மட்டும் கொடுத்துட்டாருன்னா இந்த மனுக்குலத்தை யார் உயிர் எழுப்புறது? ஒருவேளை உதாரணத்துக்கு தேவன் உயிர் எழுப்பாருன்னு வச்சுக்கோங்க, உயிர் தெழுந்த பின்னாடி அந்த மனுக்குள்ள உயிர் தெழுந்து வந்துச்சுன்னா அவங்க பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருப்பாங்களா? சரீரம் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் சிந்தை எந்த சிந்தை தான் இருக்கும், அதே பாவ சிந்தையாக இருக்கும். அப்படியேப்பட்ட பாவ சிந்தையில் இருக்கிற மனுஷன்கிட்ட பிதாவாகிய தேவனால் தொடர்பு கொள்ள முடியுமா? இப்போ தொடர்பு கொள்ளணும்னா யார் வேணும், மத்தியஸ்தர் வேணும். இப்போ இயேசு கிறிஸ்து வெறுமனே ரேன்சம் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருந்தாருன்னா உலக ஜனங்கள் ஒருவேளை தேவன் உயிர் எழுப்பினார்னு வச்சுங்க, காண்டாக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதே நேரத்தில் இந்த உலக ஜனங்கள் உயிர் எழுப்பணும் அப்படின்னா யாருடைய பிளட் எடுத்துன்னு போய் அப்ளை பண்ணணும்,
இயேசு கிறிஸ்து பிளட் எடுத்துன்னு போய் அப்ளை பண்ணோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு யாருக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குது? யாருக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குது? யாருக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஏன்னா இந்த ஜீவனை கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்குது, மறுபடியும் எடுக்கிறதுக்கு அதிகாரம். அப்படின்னா இந்த ஒரு அதிகாரத்தை கிறிஸ்துக்கிட்ட இருந்ததுனால இப்போ ஜீவனை கொடுத்துட்டாரு. இந்த கொடுத்த ஜீவனை உலக ஜனங்களுக்கு அப்ளை பண்ணோன்னா யார் வேணும்? இயேசு கிறிஸ்து வேணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பரிபூர்ண மனுஷனாக இருக்கும்போது எத்தனை ஜீவன் மட்டும்தான் இருந்துச்சு? ஒரே ஒரு ஜீவன் தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஜீவன் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வேலையை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்படின்னா இந்த உலக ஜனங்களுக்கு பிளட் அப்ளை பண்ணணும்னா, இந்த உலக ஜனங்களுடைய உள்ளுக்குள்ளே உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்களுடைய சிந்தையில் பாவம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யணும்னா, அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய வேலையை, ஒரு உன்னதமான வேலையை செய்கிறதுக்கு யார் வேணும்? ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் யார் இப்போ மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேலையை செய்யணும்னா அவர் எப்படி இருக்கணும்? பரிபூர்ண ஜீவன் கொடுத்துட்டாருன்னா அவர் உயிர் தேடணும். உயிர் தேடணும்னா என்ன வேணும்? அவருக்கு ஒரு ஜீவன் வேணும். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷனாக இருந்தார் பார்த்தீங்களா? பரிபூர்ண மனுஷனாக இருக்கும்போது அந்த பரிபூர்ண ஜீவன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருக்குள்ளே இன்னொரு ஜீவனை என்ன பண்ணிக்கணும்? உருவாக்கிக்கணும். இந்த பரிபூர்ண ஜீவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி புது ஜீவனை உருவாக்கி அந்த புது ஜீவனை வளர்த்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாருன்னு வச்சுக்கங்க. இவர் மறிச்சிட்டார்னா, அந்த பரிபூர்ண ஜீவன் கொடுத்துட்டாருன்னா இந்த ரெடி பண்ணி வச்ச ஜீவனை என்ன பண்ணிக்கலாம்? எடுத்து பயன்படுத்தலாம். இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் எந்த டைமில் கிறிஸ்து ரெடி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3.5 வருஷம். புரிஞ்சுச்சிங்களா? இப்போ இந்த 3.5 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து 30 வயசுலேயே ஈடுபலி கொடுக்கணும்னா கொடுத்துட்டுக்கலாம். ஆனால் அவர் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு என்ன இல்லை? இன்னொரு ஜீவன் இல்லை. இன்னொரு ஜீவனை உருவாக்குறதுக்கு டைமிங் தேவன் வச்சிருக்கிறார் அந்த 3.5 வருஷம். இப்போ அந்த ஜீவனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிய சிருஷ்டி. அந்த புதிய சிருஷ்டி எப்போ நம்முடைய ஆண்டவருக்கு உருவாகுது? ஞானஸ்நானம் எடுக்கும்போது உருவாகுது. கரெக்டாக? ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு புது சிருஷ்டி உருவாகுது. ஆனால் அவர்கிட்ட இன்னொரு ஜீவன் இருக்குது. எந்த ஜீவன்? பரிபூர்ண மனுஷிக்கு ஜீவன் இருக்குது. அந்த பரிபூர்ண மனுஷிக்கு ஜீவனோடு இருக்கும்போது தான் எது அவருக்குள்ளே உருவாகுது? ஒரு புது சிருஷ்டி உருவாகுது. அப்படின்னா இப்போ இந்த புது சிருஷ்டி என்னவா இருக்குது? 30 வயசில் கருவாக இருக்குது. இந்த கருவாக இருக்கிற புது சிருஷ்டியை என்ன பண்ணணும்? அவர் முதிர்ச்சி நிலைமையில், அதாவது தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த புது சிருஷ்டியை வளர்த்து எடுத்துட்டாருன்னா, எடுத்தாதான் இவர் அந்த ஒரு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்போது இந்த புது சிருஷ்டிக்கான ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த ஒரு சரீரத்திலிருந்து யாருடைய பாவத்தை வெளியெடுக்க முடியும்? உலக ஜனனுடைய பாவத்தை வெளியெடுக்க முடியும். அப்படின்னா உலக ஜனனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா, மொத்தமாக எடுத்து வெளியே எடுக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கணும்? மகிமைக்கு போகணும். இம்மார்டல் நேச்சர். இம்மார்டல் நேச்சருக்கு நம்முடைய ஆண்டவர் போகணுன்னா அந்த நேச்சருக்கான ஒரு கேரக்டர் என்ன பண்ணிடணும்? அவருக்குள்ளார உருவாக்கணும். அந்த கேரக்டர் உருவாகணும்னா தேவன் என்ன பிளான் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டத்தில் இந்த இம்மார்டல் நேச்சருக்கு நீங்கள் வரணும்னா த்ரூ ட்ரையல்ஸ் மூலமாக வரக்கூடிய பாடுகள், உபத்திரங்கள் மூலமாக வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்குள்ளே உருவாகணும் இந்த புது சிருஷ்டி. அப்படி உருவானாதான், அது முதிர்ச்சி அடைஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அங்கே வந்து இருக்க முடியும். அங்கே வந்தால் தான் நீங்கள் இந்த உன்னதமான ஊழியத்தை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அங்கே வராமல் இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அங்கே வரணும்னா நீங்கள் என்ன ஆகணும்? பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் என்ன ஆகணும்? நல்ல கேரக்டர் பாலிஷ் ஆகணும். இதை பாலிஷ் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன் உருவாகணும். அது எப்போ உருவாகணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகறதுக்குள்ளர உருவாகணும். அப்படி சாகறதுக்குள்ளர உருவாக்கிட்டாதான் கிறிஸ்து வளர்த்தெடுத்துட்டு அவரை ஜீவனை கொடுக்கும்போது அந்த புது சிருஷ்டி ஆகிடும். இப்போ கடைசியில் இப்போ 3.5 வருஷம் கிறிஸ்து புது சிருஷ்டியை எக்ஸ்ட்ரீமாக வளர்த்து எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வளர்த்து எடுத்துட்டார். கடைசியில் சிலுவையில் எது போகுது? பரிபூர்ண மனுஷிக்கு ஜீவன் வெளியே போகும்போது அவர் கொடுக்கும்போது இப்போ எது மிச்சமாக இருக்குது? புது சிருஷ்டியுடைய அந்த ஒரு ஜீவன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாரு தேவன்? ஒரு புது பாடி கொடுத்து எங்கே வச்சுறாரு? இம்மார்டாலிட்டி கொடுத்துட்டாரு. அங்கே போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய போகிறாரு.
அப்படின்னா உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும் கிறிஸ்து எங்கே போகணும்? மகிமைக்கு போகணும். மகிமைக்கு போகணுன்னா இந்த பூமியில் அவர் என்ன பட வேண்டியது இருக்குது? பாடுகள் உபத்திரவங்கள் பட வேண்டியது இருக்குது. அவனை பாடுகள் உபத்திரவங்கள் படுறாருன்னா அப்படி படக்கூடிய அந்த பாடுகள் உபத்திரவங்கள் என்ன பலின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈடு பலி இல்லை, அது பாவ நிவாரண பலி. பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக இவர் என்ன ஆகிட்டு இருக்காரு? இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி லைஃப்பில் பாடுகள் உபத்திரவங்கள் மூலமாக தான் என்ன ஆகிட்டு இருக்கிறாரு? பலி செலுத்திட்டு இருக்கிறாரு. இதை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபர்நாக்கில் போய் பார்க்கலாம். டேபர்நாக்கில் பலி செலுத்துவாங்க. அந்த பலி 2 பலி செலுத்துவாங்க. அது எந்த நாளில் செலுத்துவாங்க? பாவ நிவாரண நாளின் பலிகள். அந்த பாவ நிவாரண நாளின் பலிகள் அப்படின்னு கூடிய இந்த பலிகள் பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக செலுத்தக்கூடிய பலி. அப்படின்னா இந்த உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு இப்போ வாழ்க்கை வாழ்ந்து பலி ஆகணும். அந்த பலியாகக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண நாளின் பலிகள் அப்படின்றத டைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு. அது எந்த நாளில் பண்ணுவாங்க? எந்த மாதம்? 7வது மாதம், திஸ்ரி மாதம் 7வது மாதம். எந்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி இந்த பாவ நிவாரண நாளின் பலிகள் செலுத்துவாங்க. இப்போ எதுக்குள்ளே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரேன்சம் பார்த்துட்டோம். அந்த ரேன்சமோட இப்போ இயேசுக்கு எதையும் செலுத்தணும்? பாவ நிவாரண பலியும் செலுத்தணும். புரியுதுங்களா? ரேன்சம் மட்டும் செலுத்திட்டா போதாது, ரேன்சமோட கூட நம்முடைய ஆண்டவர் எதை செலுத்தணும் பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண நாள், அந்த பாவ நிவாரண பலி. அதாவது அவர் பாடுகள் உபத்திரம் மூலமாக புது சிருஷ்டியை வளர்த்து எடுக்கிறார் பார்த்தீங்களா, இந்த ட்ரையல்ஸ் மூலமாக. இதுதான் பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலி அவர் செலுத்தினாதான், 2மே செஞ்சாதான் உலக ஜனம் உயிர்த்தெழுப்ப முடியும். அந்த உயிர்த்தெழுப்பப்பட்ட உலக ஜனுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய பாவத்தை என்ன பண்ண முடியும்? நிவர்த்தி செய்ய முடியும். இந்த 2 வேலையை நம்முடைய ஆண்டவர் செய்யணும். அப்படின்னா அவர் ஈடுபலி ஜீவனை கொடுக்கறது, ஈடுபலி அடையாளப்படுத்துது. அந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி தன்னை ரெடி பண்ணுறாரு பார்த்தீங்களா உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில். அது என்ன பலியாக கொடுத்துன்னு வர்றாரு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பாவ நிவாரண நாளின் பலி. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஒரு இதுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நாளில் பலி செலுத்தக்கூடிய அந்த நாளில் யார் இந்த ஒரு பலியை எடுத்து இனிஷியேட் பண்ணுவார்? யாருங்க அந்த ஆசாரியன்? பிரதான ஆசாரனாகிய இயேசு கிறிஸ்துவா? பிரதான ஆசாரனாகிய லேவியா? யாருங்க பிரதான ஆசாரியன்? அப்பாவா? ஆரோன். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இப்போது அங்கே நடக்கிற அந்த ஒரு டைப்பை கொஞ்சம் பார்க்கலாம், கவனித்து பார்க்கலாம். இது அப்படியே எப்படி நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ள பொருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் வாசிக்கலாம். லேவியராகவும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகவும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளியை கொண்டு வந்து அதை கொன்று போதுங்க. அப்படின்னா பாவ நிவர்த்திக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் என்ன பண்ணுறாரு? எதை ரெடி பண்ணுறாரு? ஒரு காளையை ரெடி பண்ணுறாரு. இப்போ ஆரோன் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காளை ஒன்று இருக்குது. இந்த காளை யார்கிட்ட இருக்குது? ஆரோன் கிட்ட இருக்குது. அப்படின்னா இந்த காளை பலி இருக்கு இல்லைங்களா, இந்த காளை பலி டைப்பில் ஆரோன் அந்த காளையை வச்சிருக்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி, அங்கே இருக்கிற காளை யாரை அடையாளப்படுத்தும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்து. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காளை அடையாளப்படுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ 2 பார்த்தோம். ஒன்று ரேன்சம், சின் ஆஃபரிங். இப்போ இதில் காளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துதுன்னா எதை அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. கரெக்டு தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட 2 இருக்குது. அதில் எதை அடையாளப்படுத்துது? இந்த காளை. காளை எதை அடையாளப்படுத்துனா பரிபூர்ண மனுஷீக தன்மையில் நம்முடைய ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா பூமியில். அந்த பரிபூர்ண மனுஷீக தன்மையை தான் எது அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காளை அடையாளப்படுத்துது. புரிஞ்சிச்சிங்களா? இப்போது இந்த காளையை யார் கொல்லணும்? ஆரோன் கொல்லணும். கரெக்டாக இல்லைங்களா? ஆரோன் கொல்லணும். எங்கே கொல்லணும்? பலிபீடத்தில் கொல்லணும். அப்படின்னா அந்த ஒரு காளை யாரை அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? இப்போது
கொல்லணும். அப்படி கொல்லக்கூடிய அந்த ஒரு சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காளை சாகடிக்கிறது. அந்த காளை என்ன ஆகிடும், கொண்டுட்டா ஆரோன் கொண்டுட்டாருன்னா அந்த காளை என்ன ஆகிடும், செத்துரும் இல்லைங்களா. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காளையை கொல்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் எந்த பார்ட் அடையாளப்படுத்துது? எந்த பார்ட் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காளை எது? பரிபூர்ண மனுஷீக தன்மை. இந்த பரிபூர்ண மனுஷீக தன்மையை நம்முடைய ஆண்டவர் கொன்னுறார். எப்போ கொல்றார்? சிலுவையில் கொல்றாரா இல்லை ஞானஸ்நானத்தில் கொல்றாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷீக தன்மையை எப்போ கொண்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்நானத்திலேயே கொண்டுறார். யோர்தானில் போய் தண்ணியில் முழுகும்போது ரசூல் அழகாக சொல்லியிருக்கார். ரீபின்ஸ் 4877 கில் த புல்லக், அந்த காளையை கொல்றது ரெப்ரசன்ட் அவர் லார்ட் அட் ஜோர்தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு யோர்தான் நிற்கிறார் இல்லையா, அந்த சூழ்நிலை அடையாளப்படுத்துது. இங்கே டெட் ஆஸ் எ மேன் அண்ட் அலைவ் ஆஸ் எ நியூ கிரியேச்சர். அப்படின்னா அவர் அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வர்றது எதை அடையாளம் பார்த்தீங்கன்னா, பரிபூர்ண மனுஷீக தன்மை, அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டார் நம்முடைய ஆண்டவர்? பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அது எப்பயே ஒப்பு கொடுத்துட்டாரு. ஜோர்தான்ல பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ஒப்பு கொடுத்த அந்த ஜீவன் எங்கே போகுது? ஒப்பு கொடுத்துட்டாரு. எங்கேயே? யோர்தானில் ஒப்பு கொடுத்துட்டாரு. தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பர்ஃபெக்ட் மேன் இல்லை, என்னவாயிரான்னு பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷன் ஆகிறாரு. ஆனால் எந்த ஜீவன் இருக்குது? பர்ஃபெக்ட் மேன் ஜீவனும் இருக்குது, நியூ கிரியேஷன் ஜீவன் இருக்குது. ஆனால் பர்ஃபெக்ட் மேன் அந்த ஒரு நேச்சர் கண்டிஷனை எங்கேயே பலியாக கொடுத்துட்டாரு, ஞானசல் பலியாக கொடுத்துட்டாரு. ஆனால் உயிர் எங்கே போகுது? சிலுவையில் போகுது. கரெக்டாக சிலுவையில் போகுது. பட் அப்போ பலியாக கொடுத்ததுனுடைய மறுநாள் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு உயிர் கொடுத்துட்டாருன்னா அந்த ரேன்சம் ப்ரைஸ் முடிஞ்சிடும். ஆனால் ஏன் இங்கே தண்ணிக்குள்ளே போகும்போது தன்னை முழுமையாக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ஃபெக்ட் மேன கண்டிஷனை கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த பரிபூர்ண மனுஷீக தன்மையை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? யூஸ் பண்ண மாட்டார். அந்த டைமில் என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு புது சிருஷ்டி உருவாகுது. அப்படின்னா அந்த புது சிருஷ்டி உருவாயிடுச்சு. இப்போ அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கிற கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதை இப்போ வளர்த்தெடுக்கணும்? புது சிந்தையை வளர்த்தெடுக்கணும். அப்படி புது சிந்தையை வளர்த்தெடுக்கிற இந்த ப்ராசஸ்ஸு பர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறவர் புது சிந்தையை வளர்த்தெடுக்க இந்த சுபாவம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆக ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ள என்ன ஆகுது? புது சிருஷ்டி கேரக்டர் வளர ஆரம்பிக்கும். இங்கே ஜோர்தானில் கொடுத்த அந்த ஒரு புது பரிபூர்ண மனுஷனை ஞானத்தில் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதில் உயிர் எங்கே போகுது? சிலுவையில் போகுது. இப்போது ஞானசன் எடுத்துலேருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ரோல் ப்ளே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதான் இங்கே பார்க்குறோம். அங்கே யார் அந்த காளையை கொல்றது? ஆரோன். இப்போது காளை எதை அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ண மனுஷீக தன்மை அடையாளப்படுத்துது. இந்த பரிபூர்ண மனுஷீக தன்மையில் இருக்கிற கிறிஸ்துவை யார் கொன்னது? ஆரோன். ஆரோன்னா இப்போ யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு. நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டி எதை கொண்டுடுச்சு? பரிபூர்ண மனுஷிக சுபாவத்தை என்ன பண்ணிடுச்சு? கொண்டுடுச்சு. அதான் இங்கே பிரதர் ரசூல் அழகாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோன் யாரை அடையாளப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய புது சிருஷ்டி அடையாளப்படுத்துது. அந்த காலை எதை அடையாளப்படுத்தினா பர்ஃபெக்ட் ஹியூமன் கண்டிஷனில் இருக்குது நம்முடைய ஆண்டவர் அடையாளப்படுத்துது. இதை நம்ம பார்க்குறோம். ரீபின்ஸ் 5621 ஆரோனை பற்றி பிரதர் ரசூல் சொல்லியிருக்கார். அது நியூ கிரியேஷன் அடையாளப்படுத்துதுன்னு. அந்த காலை பரிபூர்ண மனுஷிக தன்மை அடையாளப்படுத்துது ரீபின்ஸ் 5325 சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இப்போ அந்த பரிபூர்ண மனுஷிக தன்மையை யார் தான் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியாக இருக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கொண்டாரு. இப்போ அவருக்குள்ள என்ன உருவாயிடுச்சு? நியூ கிரியேஷன் உருவாயிடுச்சு. இப்போது அந்த ஜீவன் போகிறதுக்குள்ளார, எந்த ஜீவன்? பர்ஃபெக்ட் ஹியூமன் கண்டிஷனில் இருக்க அந்த ஜீவன் ஒப்பு கொடுத்துட்டார் பார்த்தீங்களா, அந்த ஜீவன் சிலுவையில் போகிறதுக்குள்ளார அந்த 3 வருஷத்துக்குள்ளார இப்போ எதை ரெடி பண்ணிக்கணும்? இவர் இந்த புது சிருஷ்டி கருவை உருவாயிடுச்சு பார்த்தீங்களா ஜோர்தானில். அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அவர் உயிர் போகிறதுக்குள்ளார வளர்த்து எடுத்துட்டு அந்த ஒரு முழுமை அடைஞ்சிச்சுன்னா
அப்போ தான் இவர் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இம்மார்டல் நேச்சர் என்ன பண்ண முடியும், போக முடியும். இப்போ இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, 3.5 years அந்த புது சிஷ்யை வளர்த்து எடுக்கிற ப்ராசஸ், இதுதான் பாவ நிவாரண பலியாக கிறிஸ்து பலியாகிறது. அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சிஷ்யை வளர்த்து எடுக்கிறதுனா அவருக்குள்ளே இருக்கிற எல்லா சுபாவத்தையும் கேரக்டருமே இப்போ யாருக்கு சுகந்த வாசனையாக கொடுக்கணும், தேவனுக்கு சுகந்த வாசனை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஒரு காளையாக இருந்தாரா, அவருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற கேரக்டர், இது எல்லாமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு என்ன பண்ணோம், புது சிஷ்டி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணோம். அப்படி ரெடி பண்ணுறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, புது சிஷ்டியாக இருக்குது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷத்தில் தேவனுக்கு சுகந்த வாசனையாக அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், கொடுக்கணும். இது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலியாக என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்படி கொடுக்கறதுக்கு நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸை அந்த ஒரு டேபர்நேக்கில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கையில் இருக்கிற அவருடைய ஹியூமன் நேச்சர் ஒவ்வொன்றுமே, கேரக்டர் ஒன்றுமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகணுன்னா எவ்வளோ எடுக்கணும், அவர் ஆரோன் அங்கே எடுப்பார். எதை, சாம்பலா ஏதோ சொல்ல வரீங்க, தூப வர்க்கம் எவ்வளோ எடுக்கணும், கைப்பிடி நிறைய அப்படின்னு அர்த்தம். கைப்பிடி நிறையன்னு அர்த்தம் ஃபுல் கரெக்டாக. அதில் கம்மி இருக்குமா, குறை எதுனா இருக்குமா, ஃபுல்லாக எடுக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய புது சிஷ்டியை வளர்க்குறதுக்கு அவர்கிட்ட இருக்கிற எல்லா கேரக்டரையும் மொத்தமாக எடுக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே ஃபுல்லாக எடுத்து இப்போ எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே எது இருக்குது, தூபபீடம் இருக்குது. தூபபீடத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நெருப்பு தணல் வைக்கணும். அந்த நெருப்பு தணல் மேலே எதை போடணும், தூப வர்க்கம் போடணும். என்ன வரும், புகை வரும். என்ன புகை வரும், அது சுகந்த வாசனை வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆரோன் எல்லா தூப வரத்தையும் நெருப்பு தணலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட என்ன ஆகும், அந்த தூப மேகம் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகி எதை போய் மூடணும், மகா பரிசுத்தலத்தை போய் ஃபுல்லாக கவர் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கணும் இவர் போட்டு. அதுக்கு முன்னாடி போக முடியுமா, போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேலையை அங்கே ஆரோன் செய்யணும். இப்போ ஆரோன் யாரை அடையாளப்படுத்துகிறாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற புது சிருஷ்டி அடையாளப்படுத்துது. இப்போ இயேசு கிறிஸ்து என்கிற புது சிருஷ்டி இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷத்தில் என்ன வேணும், ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேரக்டர், எல்லா கேரக்டரும் இருக்குது. இந்த கேரக்டர் எல்லாருமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகணும். அப்படின்னா என்ன தேவை, நெருப்பு தணல் தேவை. அப்படின்னா நெருப்பு தணல் எதை அடையாளப்படுத்துது, ட்ரையல்ஸ் அடையாளப்படுத்துது. இப்போ அந்த ட்ரையல்ஸ் நம்முடைய ஆண்டவருக்கு வர ஒவ்வொரு நாளும் அவருக்கு வரக்கூடிய உபத்திரவம், பாடுகள், அதுதான் நெருப்பு மாதிரி வரக்கூடிய அந்த ட்ரையல்ஸில் எதை போடணும், இப்போது அவருக்குள்ளே இருக்கிற கேரக்டர் போடணும். அப்படி போடும்போது தேவனுக்கு என்ன ஆகும், அது சுகந்த வாசனையாக போகும். அப்படின்னா 3 வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாகிறாரு. அவருக்குள்ளே இருக்கிற எல்லா நல்ல கேரக்டருமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகிறதுக்கு என்ன தேவைன்னு தான் ட்ரையல்ஸ் தேவை. இப்போ எதை எதிர்பார்க்கணும், கிரைஸ்ட்டு எது இப்போ அவர்கிட்ட கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் வெளியே வரணும்னா தேவன் மேலே ஒரு வைராகியம், தேவன் மேலே அன்பு, தேவன் மேலே விசுவாசம் அப்படின்னு ஒரு கேரக்டர்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கா? அந்த கேரக்டர் உண்மையே கிறிஸ்துக்குள்ளே இருக்குன்றத எது மூலமாக தான் வெளிப்படும், உபத்திரம் வரும்போது. அப்படின்னா இப்போ எது வரணும், கிரைஸ்ட்டுக்கு உபத்திரவங்கிற அந்த நெருப்பு தணல் வர நல்லா எரிய அந்த என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, போடும்போது அந்த ஒரு புகை என்ன பண்ண வரும். அப்படின்னா எப்போ அந்த ஒரு தூப வர்க்கம் நெருப்பில் போட்டால் நல்லா புகை வரும். நெருப்பு எப்படி இருக்கணும், நெருப்பு நல்லா தகன்னு நல்லா மின்னிச்சுன்னா, அந்த ரெட்டிஷ் கலர் நல்லா இருந்துச்சுன்னா, நல்ல ஃபயர் இருக்கும்போது அங்கே போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புகை நல்லா வரும். நெருப்பு கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கங்க, போட்டால் என்ன ஆகிடும், இன்னும் வராது புகை. அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்த ஒவ்வொரு ட்ரையல்ஸுமே சாதாரண ட்ரையல்ஸ் இல்லை,
வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரையல்ஸும் என்ன காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவன் எதிர்பார்க்குற கேரக்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா போடுறாரு. ஒவ்வொரு சூழ்நிலையுமே அவமானம், துன்பம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உச்சக்கட்டமான பாடுகள் அவர் வந்துச்சோ ஒவ்வொரு பாடுகளுமே சுகந்த வாசனையான காணிக்கை கொடுக்குறாரு. அதாவது வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 5:2 எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படி இந்த ஒரு சுகந்த வாசனை ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்லையா தேவன்கிட்ட, இது என்ன பலி? பாவ நிவாரண பலி. இப்போ போட 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 என்ன ஆகிட்டே இருக்குது, அவருக்குள்ள புது சிருஷ்டி நல்லா வளர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்படி நம்முடைய ஆண்டவர் போட்டுகிட்டே வந்தார் 3 வருஷம். கடைசியாக கெட்செமனேக்கு அப்புறமா நெருப்பு தணல் அப்படியே எப்படி இருக்குது, ரொம்ப ஃபயர் அப்படியே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்குது. அதில் நம்முடைய ஆண்டவர் பாரு, இதுதான் லாஸ்ட் டைம். இருக்கிற எல்லா சுகந்த வாசனையான தூப வர்க்கத்தையும் என்ன பண்ணினதில்லை போட்டுன்னு கிறிஸ்துக்கு வந்த ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமான ட்ரையல்ஸில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அவமானம், வலி, வேதனையில் இருக்கும்போது எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் ஃபிசிக்கலாக. ஒரு சாட்டையில் அடித்து எடுக்கும்போது அதனுடைய பெயின் எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு இல்லைங்களா. உதாரணத்துக்கு நம்மளே ஒரு சின்னதாக ஒரு கையில் கட் ஆகிடுச்சுன்னு எப்படி இருக்கும், அது எவ்வளோ எரிச்சலாக இருக்கும், எவ்வளோ வலியாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். இதுவே இவ்வளோ பெயினாக இருக்குது. நாங்கள் ரோமன் சோல்ஜர்ஸ் அடிக்கிறாங்க, அந்த ரோமன் சோல்ஜர்ஸுடைய அந்த ஃபோர்ஸ் நம்ம சாதாரணமான ஒரு ஹியூமன் அடிக்கிறதே என்ன பண்ண முடியல, நம்மளால தாங்க முடியல. ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாமே ட்ரைன்டு பர்சன், இதுக்குன்னே ட்ரெயின் ஆகிட்டு வந்தவங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாருமே. எதுக்குன்னு, சாட்டை அடியா இவரை கூப்பிடுங்க, இவர் தாங்க நல்லா அடிப்பார் அப்படின்னு ட்ரெயினான ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அடிக்கிற ஒவ்வொரு அடியிலுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை எப்படி பார்க்கணும், என்ன சிந்தை வரவே கூடாது. சிந்தையில் கூட என்ன வந்துடக்கூடாது, கிறிஸ்துவனுடைய சிந்தையில் கூட ஒரு பழுதுன்றது கூட என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வரவே கூடாது. சிந்தையிலையும் பழுது வரக்கூடாது. கேரக்டரில் அந்த அந்த வெளிப்படையான குணலட்சணம் காமிப்பார் பார்த்தீங்களா, செயலே என்ன காமிச்சிடக்கூடாது கிறிஸ்து. அதில் அபூர்ணமான பழுதான ஒரு விஷயத்தை நம்ம காட்டக்கூடாது. எக்ஸ்ட்ரீமான கேரக்டர், எவ்வளோ நீடிய பொறுமையாக இருக்கணுமோ, எவ்வளோ லவ் காட்டணுமோ, எவ்வளோ இரக்கம் காட்டணுமோ, எவ்வளோ தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியணுமோ, எல்லா சூழ்நிலையுமே இங்கே சைலண்ட்டாக இருக்கணும்னா சைலண்ட்டாக இருக்கணும், இங்கே பொறுமையாக இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். உச்சக்கட்டமான கடைசியில் சிலுவையில் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் பார்த்தாரு, திஸ் இஸ் த லாஸ்ட் டைம். இந்த டைம் விட்டுட்டா தேவனுக்கு இந்த சுகந்த வாசனை என்ன பண்ண முடியாது, போட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு மொத்தமாக எடுத்து என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா போட்டார். போடும்போது எப்படி போயிருக்கும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். 3வது அந்த ஒரு ஜோர்தானில் ஆரம்பித்த அந்த புது சிஷ்யனுடைய வாழ்க்கை கருவாக உருவானது கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது எந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு, அந்த புது சிருஷ்டி மகிமைக்கு போகக்கூடிய அந்த சுபாவம் என்ன பண்ணிச்சு அடைஞ்சிச்சு. இந்த 3 வருஷம் அந்த பாவ நிவாரண உலக ஜனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கான அந்த ஒரு தகுதி யார் அடைஞ்சிட்டாரு, கிறிஸ்து அடைஞ்சிட்டாரு. அப்படி அடையிறதுக்காக அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டியை வளர்க்கறதுக்கு இதுதான் பாவ நிவாரண பலி. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி செஞ்சதுனால அந்த தூபம் மேகம் எதை போய் நிறைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பரிசு ஸ்தலத்தை போய் என்ன பண்ணிச்சு நிறைச்சிச்சு. அந்த மகா பரிசு ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துது, பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் நீதியே என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணிச்சு, ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டாரு, எதுக்கு குவாலிஃபைட் ஆகிட்டாரு, புது சிருஷ்டியை மெச்சூர்டு, அதாவது முழுமையாக பெற்று எடுத்துட்டார், அந்தளவுக்கு வந்துடுச்சு. இப்போ எதுக்கு போகிறதுக்கான தகுதி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்மார்டல் நேச்சரை வாங்கிக்கிறதுக்கான எல்லா தகுதி யாருக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துடுச்சு. இதுதான் நம்ம அந்த ஒரு டேபர்னக்கிள் பார்க்குறோம். அந்த பிரதான ஆசாரனாகிய ஆரோன் பிளட் எடுத்துகிட்டு எங்கே போகிறார், மகா பரிசுத்தலத்துக்குள்ளே என்ட்ராயிட்டு அங்கே கிருபாசனத்தில் எதை போய் தெளிக்கிறாரு, பிளட்டு தெளிக்கிறார். அப்படின்னு அர்த்தம், இந்த ஒரு உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான அந்த ஈடுபலினுடைய அந்த ஒரு புண்ணியத்தை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் யாருக்கு கிடச்சிச்சு, இயேசுக்கு கிடச்சிச்சு. பலி ஆகிட்டு இருந்தாருன்னா அங்கே பிளட்டு போயினா இருக்காது, சேர்ந்துருக்காது. இவர் பலியாகிறதுக்கு முன்னாடி புது சிஷி வளர்த்திருந்தா அந்த புது சிஷி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு இந்த பிளட் அப்ளை பண்ணி அந்த பிளட்டின் மூலமாக வெளியே வர வச்சு அந்த உலக ஜனனுடைய பாவத்தை என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து
கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யணும். இந்த உன்னதமான வேலையை செய்கிறதுக்காக பின்னாடி உன்னதமான இந்த ஒரு உலக ஜனனுடைய பாவத்தை வெளியே எடுத்துட்டு பர்ஃபெக்டாக கொண்டு வரத்தினுடைய பிரதானமான ஊழியத்துக்காக யாரே தன்னை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருஷம் முழுக்க என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அதான் நம்ம வசனம் வாசிக்கணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டையாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து யார்கிட்ட போயிட்டாரு? பிதாவாகிய தேவன்கிட்ட போயிட்டாரு. அப்போ பிதாவாகிய தேவன்கிட்ட போயிட்டாருன்னா எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு? அழியாமை, இம்மார்டல் அப்படின்ற ஒரு சுபாவத்தை நம்ம பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்டாரு. இப்போ அந்த இம்மார்டலில் போயிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்காந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவருக்குன்னு டைம் வரும்போது இந்த ஒரு ரேன்சம் அந்த ஒரு மெரிட்டை எடுத்துன்னு போய் உலக ஜனங்கள் அப்ளை பண்ணோன்னே என்ன ஆவாங்க? உலக ஜனங்கள் உயிர்த்தேர்ந்து வராங்க. உயிர்த்தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் இம்மார்ட்டில் இருக்கிற கிறிஸ்து என்ன பண்ணணும்? பாவத்தை எடுக்கணும். யார் யாருக்குள்ளே இருக்கிற பாவத்தை? ஒவ்வொரு தனி நபருக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா பாவ சிந்தை, பாவத்தினுடைய சுபாவம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வெளியெடுக்கணும். அந்த வெளியெடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சி. அந்த அரசாட்சிக்குள்ளற என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனுடைய பாவத்தை, தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய உள்ளுக்குள்ளே இருக்க பாவத்தை என்ன பண்ணணும்? வெளியெடுக்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது 12 மாதம் இருக்கு இல்லைங்களா? இந்த 12 மாதத்தில் நீசான் மாதம் முதல் மாதம், அந்த முதல் மாதத்தில் பாஸ் ஓவர், கரெக்டாக? அந்த பாஸ் ஓவர் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்ட ரீதியான அந்த ஒரு சிக்கலை என்ன பண்ணிட்டாரு? நிவர்த்தி செஞ்சுட்டாரு. இப்போ அந்த சட்ட ரீதியான சிக்கலை நிவர்த்தி செய்யக்கூடிய ப்ராசஸ் நீசான் மாதம் 14ஆம் தேதி பாஸ் ஓவர்லாம் ஆயிடுச்சு. அது முடியக்கூடிய அந்த ஒரு விஷயம், அது மனுக்குலத்தை உயிர்த்து எழுப்பக்கூடிய அந்த பலி கொடுத்தது அடையாளப்படுத்துது. ஆனால் இதில் திஸ்ரி மாதம் 7ஆவது மாதம் அட்டோன்மெண்ட்டை பாவ நிவாரண பலி செலுத்தினார் பார்த்தீங்களா? அந்த பாவ நிவாரண பலி எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்குள்ளே இருக்கிற பாவத்தையும் தேவனுடைய கிருபையினால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை என்ன பண்ண போகிறாரு? எடுக்க போகிறாரு. அப்படின்னா இதில் 4 குணலட்சணத்தை பார்க்கும்போது இது நீதியை அடையாளப்படுத்துது. இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அன்பை, தேவனுடைய அன்பை அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செலுத்தின பலி எப்படிப்பட்ட பலின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தது மூலமா, புது சிஷ்டியை வளர்த்தது மூலமா இப்போ யாருக்கு ஊழியம் செய்ய போறாரு? தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறார். தேவனுடைய பிளான் என்ன? ஒட்டுமொத்த உலக ஜனுடைய பாவத்தை என்ன பண்ணணும்? வெளியெடுக்கணும். இந்த ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு இப்போ யார் தகுதியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகுதியாக இருக்கார். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து மரிக்கும்போது 2 விஷயம் செஞ்சுருக்காரு. ஒன்று ரேன்சம் மெரிட் கொடுத்துருக்கிறாரு, இன்னொன்று இந்த உலகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த 3.5 வருஷம் பாவ நிவாரண பலியை என்ன பண்ணியிருக்கிறாரு? மரிச்சிருக்கிறார். இந்த 2 விஷயம் யாரால் மட்டும்தான் செய்ய முடியும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு செஞ்சு முடிச்சிட்டார் இல்லையா? இப்போ எங்கே போயிட்டாரு? மகிமைக்கு போயிட்டாரு. மகிமை போயிட்டு என்ன ஒரு தகுதி அவர் கிடைச்சின்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணிட்டார்? அவர் போயிட்டாரு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக ஜனவுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு அவர் மட்டும் பண்ணணும்னு விரும்பலை. யாரும் கூட சேர்த்துக்கணும்னு விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 140,000 பேர் என் கூட இருக்கணும்னு விரும்புகிறாரு. இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு
எனக்கு எப்படி ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்குதோ இந்த உலகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு 1,44,000 பேர் என் கூட இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நான் பண்ண போகிறேன். பண்ணலான்னு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நிர்ணயிச்ச விஷயத்தில் ஃபஸ்ட்டு கிறிஸ்து போய் சேர்ந்துட்டாரு. இப்போ 1,44,000 பேருமே இந்த உலக ஜனனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன ஆகணும், போயிட்டு யார் கூட போய் சேரணும், கிறிஸ்துவோட கூட போய் சேரணும். அந்த 1,44,000 பேராக மாறத்துக்கு இப்போ யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னா இப்போது நீங்களும் நானும் இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எதுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோம், இந்த உலக ஜனங்களுடைய பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து வெளியே எடுக்க நிவர்த்தி செய்ய போகிறார் இல்லையா, அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய ஊழியத்திற்காக இப்போ நீங்களும் நானும் என்ன ஆகிட்டுருக்குறோம், இப்போது ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்படி ரெடி ஆகணும்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம ரெடி ஆக முடியும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அங்கே போக முடியும். இப்போ உலக ஜனங்களுடைய பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போடணும் இல்லைங்களா, அந்த ஊழியம் உன்னதமான ஊழியமா இல்லையா, பிரதானமான ஊழியம். அந்த ஊழியத்தை சேர்த்து இப்போ யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இப்போ அந்த வாய்ப்புக்காக நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையை என்ன பண்ணணும், தேவனுக்கு பிடிச்ச மாதிரி பலி செலுத்தணும். இப்போ அங்கே போனோன்னா இம்மார்டாலிட்டிக்கு போனோன்னா போயிட முடியுமா, ஈஸியாக போக முடியாது. அந்த ஊழியத்தை செய்யணும்னா இம்மார்டாலிட்டி போகணும். இம்மார்டாலிட்டி போனோன்னா என்ன பண்ணணும், இப்போது அந்த இம்மார்டாலிட்டிக்கு போகிறதுக்கான ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் இப்போ வாழ்ந்தால் தான் அங்கே போக முடியும். அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு பாடுகள் படுறதுமே எதுக்காக தான் படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இம்மார்டாலிட்டிக்கு போகிறதுக்கு. ஏன் அந்த இம்மார்டாலிட்டிக்கு போனோம், உலக ஜனுடைய பாவத்தை நிவர்த்தி. அப்படின்னா இன்றைக்கி நம்ம படக்கூடிய ஒவ்வொரு பாடுகளுமே சிம்பிளாக சொல்லலாம் எதுக்கு பட்டுன்னு தெரியுங்களா, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்களே நமக்கெல்லாம் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணக்கூடிய உலக ஜனங்களுடையக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா பாவம், அந்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன அனுபவிச்சுட்டுருக்குறோம், பாடுகள் உபத்திரவங்கள் அனுபவிச்சுட்டுருக்குறோம். இப்போ நம்முடைய கேள்வி, இப்போ அடுத்த பார்க்கில் அந்த ஒரு பாவ நிவாரண நாளில் பலியில் அடுத்து ஒரு பலி செலுத்துவாங்க. என்ன பலி, 2 வெள்ளாட்டுக்கடை. அந்த 2 வெள்ளாட்டுக்கடையில் எது தான் பலியாகும், ஒரு வெள்ளாட்டுக்கடை தான் பலியாகும். இப்போ நம்முடைய கேள்வி, அந்த ஒரு வெள்ளாட்டுக்கடை யாரை அடையாளப்படுத்துது, சபை அடையாளப்படுத்துது. அந்த ஒரு வெள்ளாட்டுக்கடை சபை அடையாளப்படுத்துது. இப்போ யாரை அடையாளப்படுத்துது, அது நம்மளை அடையாளப்படுது. அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்துக்கு போகிறதுக்கான தகுதி அடைஞ்சிட்டோமா, இல்லை. அதே நேரத்தில் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கான ஒரு தகுதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நமக்குள்ளார ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னு நம்முடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்மளும் யாருடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியா, ஆதாமுடைய சந்ததி, கரெக்டாக. இப்போ ஆதாமுடைய சந்ததியில் இருக்கிற நம்மளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளும் ஆதாமுடைய சந்ததி தானே, ஒட்டுமொத்த மனுக்களும் ஆதாமுடைய சந்ததி தானே. இந்த ஆதாமுடைய சந்ததியை மீட்கணும்னா, வெளியே எடுத்துன்னு வரணும்னா, பாவத்திலேருந்து மரணத்தில் வெளியே எடுத்துணும்னா எது அப்ளை பண்ணணும், ஈடுபலி அப்ளை பண்ணணும். அப்படின்னா இப்போ நீங்களும் நான் எந்த சந்ததி, ஆதாமுடைய சந்ததி. ஆதாமுடைய சந்ததியில் இருக்கிற நம்ம எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவம் மரணத்தில் இருக்கிற கண்டிஷன்லேருந்து என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இப்போ நம்ம எந்த கண்டிஷனில் வெளியே வரணும், பாவம் மரணம்ன்ற கண்டிஷன்லேருந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி நபரும் வெளியே வரணும், கரெக்டாக இல்லைங்களா. இதை வெளியே வரணும்னா என்ன பண்ணணும், இப்போ யோசிச்சு பாருங்கள். அங்கே 2 வெள்ளாட்டுக்கடாவா, அந்த 2 வெள்ளாட்டுக்கடா எப்போ உள்ளே வராதுன்னு பார்த்தீங்கன்னா காளையினுடைய பலி செலுத்தினும் போது உள்ளே வராது. எது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது வரும், காளையினுடைய பலி முடிஞ்சதுக்கப்புறம் தான். அப்போது அந்த 2 வெள்ளாட்டுக்கடா எடுத்து வந்து எங்கே நிப்பாட்டுவாங்க, வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 16:7. லேவியராகமம் 16:7. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி. இப்போ அந்த வெள்ளாட்டு கடை எங்கே வந்து நிற்க வைக்கிறாங்க, கர்த்தருடைய சந்நிதியில் எடுத்து வந்து நிற்க வைக்கிறாங்க, கரெக்டாக. அந்த வெள்ளாட்டு கடை கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கணும்னா எந்த பலி போயிருக்கணும், காளை பலி போயிருக்கணும். காளை பலி போகாமல் இந்த வெள்ளாட்டு கடை எங்கே வந்து நிற்க முடியாது,
கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கவே முடியாது. ஏன்னா அந்த தகுதியை யாருக்கு இல்லை? அந்த வெள்ளாட்டு கணக்கு இல்லை. அது வந்து நிற்கணும்னா கர்த்தருடைய சன்னிதானத்தில் எந்த பலி முடிஞ்சிருக்கணும்? காலை பலி அந்த பலியினால தான் எது வந்து நிற்குது? இது வந்து நிற்குது. அப்படின்னா இந்த வெள்ளாட்டு காடை யாரை அடையாளப்படுத்துது? நம்மளை அடையாளப்படுத்துது. நம்ம முன்னாடி தேவன் முன்னாடி தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியுமா? ஏன் நிற்க முடியாது? நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கிறோம்? பாவத்தினால மரணம்ன்ற கண்டிஷன் நம்ம இருக்கிறோம். இப்போது நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒருத்தர் மீட் இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாதான் யார் முன்னாடி வந்து நிற்க முடியும்? தேவன் முன்னாடி வந்து நிற்க முடியும். ஏன்னா அந்த வெள்ளாட்டுக்கடை வெளியே இருந்தது, எங்கே வருது? பிரகாரத்துக்குள்ளே வந்து நிற்குது. கரெக்டாக இல்லைங்களா? பிரகாரத்துக்குள்ளே வந்து நிற்குது. அப்படின்னா நம்ம எங்கே இருந்தோம்? பாளையத்துக்கு வெளியில் இருந்தோம். வெளியில் இருந்த நம்ம பிரகாரத்துக்குள்ளே வந்திருக்கோம். பிரகாரம் எதை அடையாளப்படுத்துது? எந்த நிலை? அந்த அடைக்கப்பட்ட நிலைன்றதை வேறு மாதிரி எப்படி சொல்கிறது? நீதிமானாக்கப்பட்ட நிலை. நீதிமானாக்கப்பட்ட நிலையில் நம்ம வரணும்னா நம்ம யார் இல்லை? பாவிகள் இல்லை. அப்போ நீதிமானாக்கப்பட்ட நிலையில் நம்ம வரணும்னா எது நமக்கு அப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு நமக்கு உலக ஜனங்களுக்கு அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்களும் நான் நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு வரணும்னா எது அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேன்சம் மெரிட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு அப்ளை பண்ணிடணும்? நமக்கு அப்ளை பண்ணணும். அதான் சொல்கிறாரு அந்த ஹீப்ரூவில் பிளேஸ்டு அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா டு ஸ்டாண்ட், டு எஸ்டாப்ளிஷ், டு ரைஸ். அப்படின்னா டு ஸ்டாண்ட் அப்படின்னா தேவன் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. நம்மளை நிற்க வைக்கிறதுக்கு தகுதிப்படுத்துனதே தான் கிறிஸ்துனுடைய ரேன்சம். நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதத்துக்கு போகிறோன்னு வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆக்கப்பட்டிருக்கணும்? நீதிமான்கள் ஆகணும். நீதிமான்கள் எப்படி தான் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எது மூலம் தான் நம்ம நீதிமான் ஆக்கப்பட முடியும்? ஈடுபலியை விசுவாசிக்கிறது மூலமாக தான் நம்ம என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் ஆக முடியும். அப்படி நீதிமான்கள் ஆனால் தான் நம்ம எங்கேயே வந்து நிற்க முடியும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியும். ஈடுபலியினுடைய புண்ணியம் இல்லைன்னா நீங்களும் நானும் வந்து நிற்கிறதுக்கு என்ன இல்லை? வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியின் புண்ணியம் ஃபஸ்ட்டு இப்போ யாரை ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணியிருக்கு? நம்ம இப்போ விசுவாசிக்கூடிய நம்மளை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கு. ரிலீஸ் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உலக ஜனங்கள் பூமியில் உயிரோடு நித்தியத்தை இருப்பாங்களே அதுக்காக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரா? ஈடுபலியை விசுவாசிக்கிறது மூலமாக இல்லை. ஈடுபலியை விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம என்ன தன்மைக்கு வரும்? நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை. நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைன்னா யாருடைய தன்மை? ஆதாம் பரிபூர்ண மனுஷனாக இருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த பரிபூர்ண மனுஷிக தன்மைக்கு இப்போ யார் வரோம்? நம்ம வரோம். அப்படின்னு பரிபூர்ண மனுஷிக தன்மைக்கு நம்மளை எது கொண்டு வந்து நிற்க வச்சிச்சு? ஈடுபலி நிற்க வச்சிச்சு. இப்போ ஈடுபலி நிற்க வச்ச உடனே அந்த பரிபூர்ண மனுஷிக தன்மைக்கு ஏன் நிற்க வச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நிற்க வச்சிருக்கிற நம்ம அந்த பரிபூர்ண மனுஷிக தன்மை என்ன பண்ணணும்? இப்போது பலியாக்கணும். அப்படி பலியாக கொடுத்தா நமக்குள்ளே என்ன உருவாகும்? புது சிருஷ்டி உருவாகும். கரெக்டாக? அப்படின்னா அந்த பலியாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பரிபூர்ண மனுஷிக்கு தன்மையில் இருக்கு இல்லையா? அப்படின்னு எந்த தன்மை உலக ஜனங்கள் உயிர் தேர்ந்து வந்து வரப்போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை இப்பயே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? வாங்கிக்கிறோம். டெம்பரவரியாக வாங்கிட்டு அதை என்ன பண்ணி இம்மீடியட்டாக பலியாக கொடுக்குறோம். அப்படின்னா இந்த ஒரு டெம்பரவரி ப்ராசஸ் நடக்குது பார்த்தீங்களா? இது எப்படி நடக்குதுன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. ஃபஸ்ட்டு அந்த உரிமையே கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடுபடி தான் நமக்கு கொடுக்குது. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ரேன்சம் ப்ரைஸை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவர் மறித்து யார் டெபாசிட் பண்ணிட்டாரு? பிதாவாகிய தேவன் அப்படின்ற பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டார். இது எப்போ தான் யூஸ் ஆக போகுது? உலக ஜனங்கள் அது அவங்க டைம் வரும்போது யூஸ் பண்ணுவார் கிறிஸ்து அந்த பேங்க்லேருந்து எடுத்து. அப்படின்னா அதுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி இப்போ யாருக்கு யூஸ் பண்ணுறாரு? நமக்கு யூஸ் பண்ண. இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பிரதரை வச்சுக்கலாம். ராஜ்குமார் பிரதர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தம்பி மேலே ஒரு 10 லட்ச ரூபா ஃபிக்ஸடில் போட்டு வச்சுட்டார். ஒரு 20 வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டார். ஆனால் இடையில் இன்னொரு பையனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு செலவுக்காக 1 லட்சம் தேவைப்படுது. என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு டெம்பரவரியாக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா
சம் அமௌண்ட்டை வாங்குவார். வாங்கி யாருக்கு யூஸ் பண்ணிடுவார்? அந்த பையனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகிடும், மறுபடியும் அதை பே பண்ணிடணும். அப்படின்னா இந்த ஒரு டெம்பரவரியாக வாங்குறாரு பார்த்தீங்களா கடன், அதுதான் யார் வாங்கியிருக்கிறது? நம்ம வாங்கியிருக்கிறோம். ஏன் வாங்கியிருக்கிறோம்? அப்படி வாங்கினது மூலமாக தான் நம்ம இப்போ என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் உலக ஜனங்களுக்கு எப்போ தான் கிடைக்காது? அந்த ராஜ்யத்தில் அப்போது அவங்க உயிர்த்தேர்ந்து வரும்போது அந்த விஷயத்தை அப்ளை பண்ணுவார். அதுக்கு முன்னாடி இப்போ டெம்பரவரி இப்போ யார் கடன் வாங்கியிருக்கிறது? நமக்கு ஏன் கடன் வாங்கியிருக்கிறார் கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடன் வாங்கினது மூலமாக நம்ம என்ன ஆகிருக்கிறோம்? இப்போது நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நம்ம அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலை என்ன பண்ணுறோம்? இப்போது பலியாக கொடுத்துரும். அப்படின்னு நடந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நியாயமாக அனுபவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் நமக்கு கிடைச்சிச்சு. அப்படி கிடைச்ச அந்த உரிமைகளை ஞானஸ்ஞானம் எடுக்கிறது மூலமாக, தங்களை முழுமையாக இருதயத்திலையும் அர்ப்பணிக்கிறது மூலமாக என்ன பண்ணிட்டோம்? அந்த உரிமையை பலி செலுத்திட்டோம். இதுக்கப்புறம் உலக ஜனங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறது ரைட்ஸ் இருக்குதா? இல்லை. என்னென்ன ரைட்ஸ் இருந்துச்சு உலக ஜனங்களுக்கு? ஆதாமுக்கு என்ன உரிமை இருந்துச்சு? என்ன பண்ணிக்கலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், சொத்து வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த ரைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? அது டெம்பரரியாக வாங்கினோம். என்ன பண்ணிட்டோம்? அதை அப்படியே பலி என்ன பண்ண கொடுத்துட்டா இதுக்கப்புறம் நாம் உலக ஜனங்கள் உயிர்த்ததில் வர முடியுமா? ஏன் வர முடியாது? அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எப்பயும் வாங்கிட்டோம். நம்ம இப்போ வாங்கிட்டோம், பலியாக கொடுத்துட்டோன்னா இப்போ நமக்குள்ளே என்ன உருவாகுது? புது சிருஷ்டி உருவாகுது. அப்படி புது சிருஷ்டி உருவாயிடுச்சுன்னா என்ன ஆயிருந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய பிளட்டை நமக்கு என்ன பண்ணிடுறாரு? அப்ளை பண்ணிடுறாரு. ஒரு முறை அப்ளை பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை கிறிஸ்துடைய பிளட் அப்ளை பண்ணிட்டாருன்னா என்ன ஆயிடுச்சு? அதோட முடிச்சு. அதான் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு ஒத்துக்கிறோம்? பாவின்றதை ஒத்துக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறோம்? அவருக்காக, தேவனுக்காக பலியாக ஒப்பு கொடுக்குறோம். அப்படி ஒப்பு கொடுக்குற அந்த ஒரு கான்சக்ரேஷனில் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கிரியேஷன் உருவாகுது. அதான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான். அப்படின்னா அந்த பாயிண்ட் நமக்கு என்ன உருவாகுது? புது சிருஷ்டி உருவாகுது. இப்போ இந்த புது சிருஷ்டி எதுக்கு உருவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான ஆசீர்வாதத்துக்கு போனோன்னா இந்த புது சிருஷ்டி என்ன பண்ண இப்போ வளர்த்தெடுக்கணும். அப்படின்னா எவ்வளோ நாளில் வளர்த்தெடுக்கணும்? நம்ம சாகரத்துக்குள்ளே வளர்த்தெடுக்கணும். கரெக்டாக? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ நாள் வளர்த்தெடுக்கணும்? 3.5 வருஷத்துக்குள்ளே வளர்த்தெடுக்கணும். ஆனால் நமக்கு டைம் டியூரேஷன் எதனா இருக்குதா? 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம் இல்லை. நமக்கு சாகரத்துக்குள்ளே என்ன பண்ணிடணும்? வளர்த்தெடுக்கணும். எப்போ நம்ம சாவோம்? பரிபூர்ணம் ஆனால் தான் சாவோமா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ புது சிருஷ்டி உருவாயிடுச்சா? யாரெல்லாம் இந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே முழுமையாக வந்துட்டோமோ நமக்கு எந்த ஜீவன் போயிடுச்சு? உலக ஜனங்கள் பூமியில் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பலியாக கொடுத்துட்டோம். இப்போ புது சிருஷ்டி நமக்குள்ளே உருவாயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் நம்முடைய ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? இந்த புது சிருஷ்டியை வளர்த்தெடுக்கிற வேலை. இந்த புது சிருஷ்டியை வளர்த்தெடுக்கிற வேலை இருக்கு இல்லைங்களா? இந்த வேலை தான் என்னன்னு சொல்கிறோம்? என்ன பலி? பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலியாக நம்ம பலியாக மறிக்கிறோம் பார்த்தீங்களா? எது வரும் அப்போது? பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் வரும் பார்த்தீங்களா? இப்படி அவமானங்கள் வர்றதுனா புது சிருஷ்டி வளருமா? அப்படி வளர 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 பாவ நிவாரண பலி என்ன பண்ணிட்டு வரோம்? மறிச்சிட்டு வரோம். அப்படி மறிச்சிட்டோம்னா உயிர்த்த இந்த மகிமையில் போயிடுவோம். உலக ஜனுடைய பாவத்தை வெளியெடுக்கக்கூடிய அந்த ஊழியத்தை நம்ம பண்ணுவோம். அப்படின்னு இப்போ நமக்கு கண்டிஷன் எந்த கண்டிஷனில் இருக்குது? புது சிருஷ்டி ஒரு கருவாக உருவாயிடுச்சு. இப்போ நம்முடைய கேள்வி, அது சாகத்துக்குள்ளே வளர்த்து எடுக்கணும். எப்போ சாவோன்னு கேட்குறேன். தெரியுமா? அடுத்த வருஷம் சாவோம்மா? 2 வருஷத்தில்? ஒரு வேளை உதாரணத்துக்கு 2 வருஷத்தில் சாவ போகிறோன்னு இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் நமக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணி ஆகணும்? அந்த 2 இயர்ஸ்க்குள்ளார என்ன ஆகணும்? நம்முடைய புது சிருஷ்டி என்ன பண்ணிடணும்? வளர்த்து எடுக்கணும். வளர்த்து எடுக்கலைன்னா எங்கே போக முடியாது? மகிமைக்கு போக முடியாது. மகிமைக்கு போகலன்னா என்ன பண்ண முடியாது? உலக ஜனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. அப்படின்னு அந்த பாவ நிவாரண நாளாக பலி ஆகிறதுக்கான டியூரேஷன் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ வருஷம் தான்? 2 வருஷம் தான் வச்சுக்கோங்க. என்ன பண்ணி ஆகணும்? இந்த 2 வருஷத்துக்குள்ளே நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள், பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள் மூலமாக என்ன பண்ணணும்? அப்படி புது சிருஷ்டியை வளர்த்து எடுக்கணும். அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷமாக உயிரோடு இருப்போமா? கேரண்டி இருக்கா? இல்லை.
நாளைக்கே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த வருஷம் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் லைஃப் கிடைக்கும்போது, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோன்னா இதுதான் சான்ஸ் எதை வளர்த்து இருக்கிறதுக்கு, பாவ நிவாரண பலியாக மறிக்கிறதுக்கு. இன்றைக்கி தான் சான்ஸ். நாளைக்கு கிடைக்குதா? நாளைக்கு தான் சான்ஸ். இன்னும் 2 வருஷம் இருக்குன்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவரோட வெயிட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஆயிருக்க முடியாது, மறிச்சிருக்க முடியாது. அப்படின்னா இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பலி மாதிரி இப்போ யாருடைய பலி போனோம்? நம்முடைய பலி போனோம். அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலி செலுத்தினா அந்த ஈடுபலி நம்மளால் பண்ண முடியுமா? ஈடுபலி நம்மளால பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் எது செய்ய முடியும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பாவ நிவாரண பலியாக மறிச்சாரோ அதே மாதிரி நம்மளால் பண்ண முடியும். பாவ நிவாரண பலியில் நம்ம பங்கு அடைய முடியுமே தவிர ஈடு பலி செலுத்துறது கூட நம்ம என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவோட கூட சேர முடியும். ஏன்னா அது அவர் மட்டும் தான் செலுத்த முடியும். ஆனால் பாவ நிவாரண பலியில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்கு இருக்குது. அப்படின்னா காளையினுடைய ரத்தம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், அதே ஒரு லைஃப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாழணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஃபுட் ஸ்டெப் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு அடிச்சோடுகளை வைக்கும்போது என்ன வந்துச்சு அவருக்கு? பாடுகள். யார் யார் மூலமாக வந்துச்சு பாடுகள்? புறஜாதிகள் ரொம்ப பெரிய டார்ச்சர் பண்ணாங்களா அவருக்கு? சொந்த ஜனங்களே, அப்படியே நம்ம கொஞ்சம் குறுக்கலாம். கிறிஸ்துவுக்கு புறஜாதிகள் மூலமாக அதிகமாக வந்துச்சா, சொந்த ஜனங்கள் மூலமாக அதிகமாக வந்துச்சா? சொந்த ஜனங்கள் மூலமாக அதிகமாக வந்துச்சா, சீஷர்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மூலமாக அதிகமாக வந்துச்சா? அதான் யார்? ஜூதாஸ். அதில் ரொம்ப சுருக்கணுமான யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூதாஸ். யாருன்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மூலமான ஒரு ட்ரையல்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி வரும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய கேரக்டர் மாற்றிக்கல. யார் அவருடைய கேரக்டர் மாற்றிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூதாஸ். அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு மோசமான ஒரு கேரக்டர் மாறிட்டார். ஆனால் கிரைஸ்ட் அவருடைய சுபாவத்தை என்ன பண்ணிக்கல, சேஞ்ச் பண்ண. அவர் கிரைஸ்ட்ன்றத ஒரு நியூ கிரியேஷன்றத அந்த கேரக்டர் என்ன பண்ணார், சரியா காமிச்சார். அதே இல்லை அப்போஸ்தலர்கள் யாருமே அவரை பற்றி புரிஞ்சிக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அப்போ கூட அவருடைய புது சிஷ்யனுடைய கேரக்டர் என்ன பண்ணார், அதை வளர்க்குறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலை எப்படி வளர்க்குறது? அதே நேரத்தில் உலக ஜனங்கள், அதாவது புறஜாதி ஜனங்கள் அவங்கள சிலுவையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு அடிக்கும் போது, அதே மாதிரி துன்புறுத்தும் போது ஒவ்வொரு சூழ்நிலையுமே அந்த டைமில் என்னுடைய புது சிட்டி எப்படி வளர்த்துக்கிறது, இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய பிரதானமான நோக்கமாக இருந்துச்சு. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு அடிச்சுவரில் ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்களும் நானும் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரையல்ஸ்லுமே என்ன தான் நோக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலியாக நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன், டெய்லியும் செத்துட்ருக்கிறேன். உலக ஜனுடைய பாவத்தை நான் வெளியே எடுக்கணும், நிவர்த்தி செய்யணும். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே. நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரையல்ஸ் வருதுன்னு வச்சுங்க, அது எதுக்கு வருது? நமக்கு உலக ஜனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான அந்த ஊழியத்தை செய்யறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் சரியாக பயன்படுத்திட்டேன்னா இந்த உலக ஜனுடைய பாவத்தை என்ன பண்ண முடியும், நிவர்த்தி செய்யணும். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? யாருடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய நம்ம ஊழியம் இந்த அளவுக்கு பாடுபட்டுருக்கிறோமோ அவங்களே நமக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? உலக ஜனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்தான் இவ்வளோ விஷயம் நம்ம முயற்சி பண்ணிருக்கிறோம். அப்போ யார் மூலமாக தான் வருது? ஆஃபீஸில், வெளியில், வீட்டில், அதெல்லாம் யார்? அவங்கெல்லாம் யார்? அவங்களுடைய பாவத்தை தான் நிவர்த்தி செய்ய போகிறோம். கரெக்டாக உலக ஜனங்கள், அவங்க தான் உலக ஜனங்கள் தானே. அவங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா அவங்க மூலமாக வரக்கூடிய பாடுகள்லாம் பண்ணிக்கணும், நம்ம அனுபவித்து யூஸ் பண்ணிக்கிட்டு புது சீஷனை பண்ண பார்த்தீங்கன்னா வளர்த்தெடுக்கணும். அதான் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:29. பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதில் நம்ம என்ன பண்ண அருளப்பட்டிருக்குது. அப்படின்னா அது மட்டும் இல்லை, பாடுபடுவது மட்டும் இல்லை, அவர் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு அப்படி அவர் எப்படி புது சிருஷ்டியை முழுமையாக வளர்த்தெடுத்துட்டு ஜீவனை கொடுத்தாரோ அதே மாதிரி நம்முடைய ஜீவன் போகிறதுக்குள்ளார நாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டியை வளர்த்து எடுத்துடணும். அப்படி வளர்த்து எடுத்துட்டோம்னா நாம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலியாக மறிக்கிறோம். இந்த பாவ நிவாரண பலியாக செலுத்துறதுக்கு நம்மளை யாரையும் என்ன பண்ணக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. யார் இதை பலிக்குள்ளே இறங்கணும்? நம்ம ஒவ்வொருத்தருமே டெய்லியும் யோசிக்கணும், இன்றைக்கி நான் பாவ நிவாரண பலியாக எப்படி சாகிறது, எப்படி தன்னை பலியாக ஒப்பு கொடுக்குறது அப்படின்னு டெய்லி என்ன பண்ணணும்,
பண்ணணும். அப்படின்னா டெய்லி வரக்கூடிய பாடுகள் உபத்திரவம் எல்லாமே உலகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நம்ம இந்த சுபாவத்தை வளர்த்து எடுத்துக்கிட்டா மகிமை போவேன். மகிமை போகிறது மூலம் உலக ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்ண முடியும்? நிவர்த்தி செய்ய முடியும். அப்படின்னா இது எப்போ தான் நிவர்த்தி செய்யக்கூடிய ஊழியம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய பலி முடிஞ்சு இப்போ அடுத்ததுடைய பலி யாருடைய பலி முடியணும்? நம்முடைய பலி முடியணும். முடிஞ்சிச்சுன்னா கிறிஸ்துவும் நம்மளும் சேர்ந்தும்போது 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? உலக ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்ண போகிறோம்? நிவர்த்தி செய்ய முடியும். அப்படின்னு இதில் நமக்கு தெளிவாக பார்த்துக்கலாம். காளையினால் மட்டும்தான் ஈடு பலி கொடுக்க முடியும், பாவ நிவாரண பலி செலுத்த முடியும். ஆனால் வெள்ளாட்டுக்கடனால் எது மட்டும் தான் கொடுக்க முடியும்? பாவ நிவாரண பலி மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரேன்சம் ப்ரைஸ் இருக்குது. இப்போ அந்த பாவ நிவாரண பலியில் வாழ்க்கை வாழ்ந்து புது சிஷ்யா கிறிஸ்து போயிட்டாரு, கூட 1,04,000 பேர் போயிட்டாங்கன்னா இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டு இப்போ கிறிஸ்து என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் பிளட் அப்ளை பண்ணி எழுப்பிடுவார். எழுப்பிட்டதுக்கு அப்புறமா கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து கிரேஸ் கொடுத்து உலக ஜனங்களுக்கு ஒவ்வொரு தனி நபருக்குள்ளே இருக்கிற பாவத்தை என்ன பண்ண போகிறோம்? வெளியெடுக்க போகிறோம். இந்த ஊழியத்தை பண்ணக்கூடிய நம்ம இப்போ என்ன பண்ணிடக்கூடாது? இப்போ என்ன செஞ்சிடக்கூடாது? உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலையை செய்ய போகிற நம்ம இப்போ என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம்? நம்ம பண்ண பாவத்துக்கே தேவனை ரெமிடி கேட்டுனுக்குறோம். தேவனை இன்றைக்கி நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, என்ன மன்னிங்க சொல்லிட்டு அதுக்கு நம்ம பண்ணிட்டுருக்குறோம். போயிட்டு செஞ்சுருக்கோம். நம்ம நினச்சிட்டுருக்கோம் தெரியுங்களா, இது 1 வருஷம் ஃபுல்லாக பண்ண பாவத்துக்கெல்லாம் ரெமிடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெமோரியில் 11ஆம் தேதி போய் கை வைக்கும்போது தேவனை எல்லாம் பாவத்தையும் என்ன பண்ணுங்க, என்னை மன்னிச்சுட்டு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அப்படி இல்லை. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொன்றுமே உலக ஜனோடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு, அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி பலியாயிருக்கிறோம். இப்படி பலியாயிட்டு இருக்க நம்ம பாவத்தை சேர்த்து வைக்கிற வேலை இல்லை நம்மளது. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம், மன்னிப்பை வாங்கிட்டு இம்மிடியாக இந்த பாவ நிவாரணத்துக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், செய்ய ஆரம்பிக்கணும். இந்த இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பாயிண்ட்டை சிம்பிளாக ஒரே ஒரு சார்ட்டில் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் மேனாக வந்தவர் ஆவிக்குரிய சுபாவத்துக்கு போனோன்னா ஈடு பலியும் கொடுக்கணும், அடுத்தது பாவ நிவாரண பலியும். அவர் 2மே முடிச்சாதான் எங்கே போக முடியும்? அந்த ஒரு மகிமைக்கு போக முடியும். அந்த ஒரு பாவ நிவாரண பலியாக கொடுக்கறது இம்மார்டாலிட்டி கொடுக்கும்போது, ஆனால் அந்த ஈடு பலி கொடுத்தது உலக ஜனங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ இந்த வேலையை கிறிஸ்து பண்ணிட்டார். அடுத்தது அடுத்தது யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேன்சம் அந்த ஈடுபலியின் மூலமாக நம்ம பாவத்தில் இருக்கிற நம்ம என்னவாகிறோம்? நீதிமான்கள் ஆகிறோம். நீதிமான்கள் ஆகிறதுனால நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவ நிவாரண பலியாக மறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்படி பாவ நிவாரண பலியாக நம்ம மறிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் கிறிஸ்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா? என்னவா இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியஸ்தர் இல்லை, அவர் நமக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? இப்போது அட்வொகேட்டாக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்படின்னு அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அட்வொகேட்டாக இருந்து நம்ம பாவ நிவாரண பலியாக மறித்து அந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இதை முடிச்சதுக்கப்புறமா தி கிரைஸ்ட் அப்படின்னா இது யாரெல்லாம் அடங்கும்? கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா தி கிரைஸ்ட். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லும்போது யாரும் சேர்ந்தவங்க தான் மத்தியஸ்தர். கிறிஸ்துவும் சபையும் மத்தியஸ்தர்களாக இருக்க போகிறாங்க. யாருக்கு மத்தியஸ்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் உலக ஜனங்களுக்கும். கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து உலக ஜனங்கள் என்ன ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈடுபலியை வச்சு உயிர் தெரிந்துருவாங்க. எழுந்து அவங்களுக்கு இந்த பாவ நிவாரண பலியை வாழ்க்கை வாழ்ந்தாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கிட்டேருந்து அந்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துட்டு தேவனுக்கு கீழ்ப்படியை வச்சுருவாங்க. தேவன் கீழ்ப்படியை வைக்கிறது மூலமாக எந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போயிடுவாங்க உலக ஜனங்கள், நித்திய ஜீவனை என்ன பண்ணிப்பாங்கன்னா வாங்கிப்பாங்க. அப்படின்னா இதுக்கு 2 முடியணும். ஒன்று ஈடுபலி, பாவ நிவாரண பலி. இது 2 முடிஞ்சாதான் மனுக்குலத்தை என்ன பண்ண முடியும், மீட்டு எடுக்க முடியும். இதுதான் ரேன்சம் சின் ஆஃபரிங் வேலை. இப்போது ஃபைனல் ஒரே ஒரு கேள்வி. இப்போ இதுதான் நம்ம பார்த்துட்டோம், கிறிஸ்துனுடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையும், கிறிஸ்துனுடைய வாழ்க்கையும் அவருடைய மரணம் எது. இப்போ நம்முடைய கேள்வி, இதில் அப்பம் எதை அடையாளப்படுத்துது, திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது? வெரி குட். அப்படின்னா அப்பம் நம்ம பிற்கும்போது, தேவனே கடந்த வருஷம் ஃபுல்லாக தப்பு பண்ணிட்டேன்,
தயவு செஞ்சு என்னுடைய பாவத்தை எப்படியாச்சும் மன்னிச்சிருங்க, கை வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்கறதுக்காக வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த அப்பம் எதை அப்பத்தை நம்ம பிட்டு சாப்பிடும்போது நம்ம எதை விசுவாசிக்கிறோம், எதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? கிறிஸ்துனுடைய ஈடுபடி என்ன பண்ணிக்கிறோம்? அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அக்செப்ட் பண்ணது மூலமாக நமக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குது? பாவ நிவாரண பலியாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த பாவ நிவாரண பலியாக ஆகிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றது எதை எடுத்து குடிக்கிறோம்? திராட்சை ரசத்தை குடிக்கிறோம். அப்படின்னா இனி வரக்கூடிய வாழ்க்கையில் என்ன இதில் கை வைக்கும் என்ன யோசிக்கணும்னா, கடந்த வருஷம் நான் ரேன்சமை எந்த அளவுக்கு, அந்த மெரிட்டை, ரேன்சமுடைய புண்ணியத்தை நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு விசுவாசிச்சிருக்கிறேன், அதை விசுவாசித்த நான் எந்த அளவுக்கு பாவ நிவாரண பலியாக மறிச்சிருக்கிறேன் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன ஆகலை, நம்ம நிறையா பண்ணியிருக்க மாட்டோம், மிஸ் பண்ணியிருப்போம். அதில் நமக்கு கொடுத்த அந்த ஒரு ட்ரையல்ஸை ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணியிருப்போம்? மிஸ் பண்ணியிருப்போம். அப்போ தேவனுக்கிட்ட, தேவனே இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிட்டேன்? மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் கை வைக்கிறேன், இந்த ரேன்சம் மெரிட்டை நான் புண்ணியத்தை நான் தாற்பயத்தை புரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ஒரு பாவ நிவாரண பலியாக ஆகிறதுக்கான இந்த வருஷம் ஆகிறதுக்கான நான் இந்த ஒரு வாய்ப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன்? அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிக்கணும், என்ன பண்ண ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா, இதை என்ன முடிவு பண்ணணுமோ இனி வரக்கூடிய நாட்களில் பாவ நிவாரண பலியாக எப்படி சாகிறது, ஒவ்வொரு நாளும் எப்படி பாவ நிவாரண பலியாக சாகிறது அப்படின்றத சிந்திச்சு யோசிச்சு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் இந்த 2 விஷயம் வச்சுருக்குது. இதில் நம்ம கை வைக்கிற நம்ம பாவ நிவாரண பலியாக மறித்து மகிமையில் போய் சேர்ந்து உலகத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான மிகப்பெரிய உன்னதமான ஒரு வாய்ப்பை கடந்த வருஷத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் செய்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. தேவனே, இதை சரியாக கை வச்சு சரியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, ஆவியை கொடுங்கன்னு சொல்லி நாம் தேவன்கிட்ட போய் நிற்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 2 விஷயம். இது நம்முடைய பர்சனல் பாவத்துக்கோ, சகோதரர்கிட்ட அவன் பேசாமல் இருந்தது, தப்பு பண்ணது, அவங்ககிட்ட ஈவில் ஸ்பீக் பண்ணதுக்காக அவங்க போய் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கோ அதுக்காகலாம் இது இல்லை. அது எப்போயே பண்ணணும், ஒரு வருஷம் சேர்த்து வச்சுட்டு அன்றைக்கி வந்து பண்ணுறதா? அது இன்றைக்கி ஒரு சகோதரனுக்கு விரோதமாக தீமை பேசியிருந்தா என்ன பண்ண, இம்மீடியட்டாக சகோதரன்கிட்ட போயிட்டு, பிரதர் சாரி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி விஷயத்த தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தவறுதலாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லிவிட்டு உடனே யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? தேவன் சகோதரர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தேவன் என்ன பண்ண மன்னிப்பு கேட்டு இம்மீடியட்டாக என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த கரையை என்ன பண்ணிக்கணும், கழுவிக்கணும். இது வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டு அந்த மெமோரியில் வந்து கை வச்சு பாவத்தை கழுவிக்கிற ஒரு இடம் அது இல்லை. அது ரேன்சம் அது அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பாவ நிவாரண பலியை எப்படி மறிக்கின்றதை நம்ம முடிவெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தருணமாக அது இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் நாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாழ்க்கையோட, இந்த ஒரு சிந்தையோட கை வச்சு இந்த ஒரு வாழ்க்கையோட நம்ம என்ன பண்ண போகலாம். இந்த ஒரு ஊழியத்தை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு முன்னாடியும் தேவன்கிட்ட யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிதாவாகி தேவன் தான் ஹெட்டு. ஃபைனலாக நித்திய ஜீவனுக்குள்ளே உலக ஜனங்கள் போயிட்டாங்கன்னா பிதாவாகி தேவன் தான் ஆல் இன் ஆல். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் உண்மையும் மொத்தமாக ஊழியத்தை செய்ய தேவன் எதிர்பார்க்கிற அந்த பாவனியவான பலியை நாம் மறித்து நம்முடைய புது சிருஷ்டியை பெற்றெடுக்க தேவன் தாமை கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தில் எடுத்துக்கொள்வோம். ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.